நீங்கள் கவனித்தால் நமது ஜமாத்தின் சார்பாக நடத்தப்படுகிற பொதுக்கூட்டங்களிலே திருக்குரானை அடிப்படையாக வைத்த தலைப்புகளில் தான் நடத்தப்பட்டு வருகிறது. திருக்குரான் கூறுகிற சமநீதி, மூடநம்பிக்கையை ஒழித்த திருக்குரான், தீண்டாமையை தகர்த்தெறிந்த திருக்குரான், இது போன்ற தலைப்புகளாகத்தான் கடந்த சில மாதங்களாக நாம நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், திருக்குரான் என்பது மனித குலத்துக்கு நேர் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு வேதம். எல்லா மனிதர்களும் இந்த திருக்குரானை புரிந்து கொண்டால், இதன்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால், அவர்கள் இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்பதற்குரிய எல்லா அம்சங்களும் திருக்குரானிலே ஒருங்கே அமையப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த திருக்குரானை முஸ்லிம்களாகிய நாமும் சரியாக கிடையாது. முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இந்த திருக்குரானுடைய செய்தியை கொண்டு போய் சேர்த்ததும் இல்லை. அப்ப இந்த குரானுடைய செய்தியில நாமளும் மூழ்க வேண்டும். மற்ற மக்களுக்கும் இந்த குரானுடைய செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மாநாட்டை செய்திருக்கிறோம். திருக்குரானுக்காகவே அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி ஒரு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த மாநாட்டினுடைய வேலைகளில் ஒன்றாகத்தான் எல்லா மாவட்டங்களிலும் திருக்குரானை மையப்படுத்திய மாநாடுகளை, கூட்டங்களை நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் திருக்குரான் நவீன பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு சொல்லுகிறது என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக எந்த ஒரு மனிதனுடைய புத்தகமாக இருந்தாலும் அல்லது பல அறிஞர்கள் கூடி தயார் செய்த நூலாக இருந்தாலும் காலத்திற்கும் பொருந்தாது. எல்லா காலத்திலும் உள்ளதற்கான தீர்வு அதுல இருக்காது. மனிதன் அவன் காலத்தில் என்ன அறிவு இருக்கிறதோ, அவன் காலத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறானோ அந்த பிரச்சனைகளை பற்றி யோசித்து அதுல ஒரு தீர்வு சொல்லியிருப்பான். இப்ப நான் ஒரு புஸ்தகத்தை எழுதினால் என் காலத்தில் உள்ள பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து சில தீர்வுகளை நான் சொல்லியிருப்பேன். ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னால் என்னென்னலாம் வரும் எனக்கு தெரியாது. 30 ஆண்டுகளுக்கு பின்னால் உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வெடிக்கும் அது எனக்கு தெரியாது. 100 ஆண்டுகளுக்கு பின்னால் என்னென்னலாம் மனிதனால் கண்டுபிடிக்கப்படும், அதுக்கு இஸ்லாமிய பார்வையில என்ன முடிவு எடுக்கணும் அது சொல்ல முடியாது. அப்ப நான் ஒரு புஸ்தகத்தை எழுதினால், நீங்கள் ஒரு புஸ்தகத்தை எழுதினால், அல்ல உலகத்திலேயே பெரிய ஜீனியஸ் என்று சொல்ற ஒருத்தன் புஸ்தகத்தை எழுதினால் அந்த புஸ்தகம் அவன் வாழுகிற காலத்திற்கு பொருந்தும், அதுக்கு மேல பொருந்தாது. ஏன்? மனிதனுடைய அறிவு குறைவுடைய அறிவு, அவ்வளவுதான் பார்க்க முடியும். அறிகிற அறிவு எந்த மனிதனும் கிடையாது, கணிக்கிற அறிவும் கிடையாது. அப்ப இன்னும் இதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நம்ம நாட்டில் இந்தியாவுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, அரசியல் சாசனம். சுதந்திரம் அடைஞ்ச உடனே நாட்டுக்காக வேண்டி இந்த சட்ட புஸ்தகத்தை பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள்லாம் கூடி அதை உருவாக்கினாங்க. சாதாரண மக்களால் அது உருவாக்கப்படவில்லை. பெரிய பண்டிதர்கள்லாம் கூடிதான் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை, நிர்ணய சட்டத்தை எழுதினார்கள். எழுதி இதுதான் இந்தியாவுக்கான சட்டம் முடிவு செய்தார்கள். அவர்கள் முடிவு செய்து இன்றைய தேதிக்குள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் 50-60 தடவை மாற்றப்பட்டுருச்சு. அவங்க ஒரு காலத்தில் சொன்ன அந்த சட்டம் அடுத்து ஒரு 5 வருஷத்துல 4 சட்டம் மாற்றப்படுது, அடுத்து ஒரு 5 வருஷம் இன்னொரு 10 சட்டம் மாற்றப்படுது, அடுத்து ஒரு 2 வருஷத்துல ஒரு 7 சட்டம் மாற்றப்படுது. இப்படியாக அவர்கள் எழுதின அறிஞர்கள், பண்டிதர்கள் வகுத்த அவங்க வாழ்ந்த காலத்தில் சரின்னு பட்டு தான் எழுதினாங்க. எழுதும் போது சிந்தித்து தான் எழுதினாங்க, கிறுக்குத்தனமா எழுதல. இதுதான் நம்ம நாட்டுக்கு சரியா வரும் என்று காரண காரியங்களோடு அலசி ஆராய்ந்து அந்த அரசியல் சட்ட புஸ்தகத்தை எழுதினார்கள். ஆனால் 10 வருஷத்துக்கு பிறகு நிலைமை மாறுது.
அந்த நிலைமைக்கு அது பொருந்த மாட்டேங்குது. எழுதுகிற காலத்தில் பொருத்தமா தெரிந்தது, 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஆஹா இந்த சட்டம் ஒர்க் அவுட் ஆகாது, அதை மாத்து. 20 வருஷம் கழிச்சு பார்த்தா சட்டம் சரியாவது, அதை மாத்து. இப்படியே மாத்திக்கொண்டே போகிறார்கள். இன்னும் மாற்றுவார்கள். இன்னும் காலம் செல்ல செல்ல அரசியல் சாசன புஸ்தகத்தில் அன்றைக்கு எழுதின ஒண்ணு கூட இல்லாம எல்லாம் புதுசா போயிடும், எல்லாமே மாத்தி விடுவார்கள். அது எதனால இது மாற்றப்படுகிறது? மனிதர்களால் எழுதப்படுகிற எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் மனிதர்கள் வருங்காலத்தை கணிக்க முடியாது என்ற காரணத்தினால், அனைத்து அறிவும் மனிதனுக்கு கிடையாது என்ற காரணத்தினால் அவன் காலத்தை மையப்படுத்தி மாத்திரம்தான் ஒரு தீர்வை சொல்லி இருப்பான். அது காலத்துக்கும் நிக்காது. இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை இன்னும் விளங்குவதாக இருந்தால், இப்ப ஒரு காலம் இருந்தது, திருவள்ளுவர் ஒருத்தர் இருந்தார், புலவர். அவர் தமிழுக்கு பெரிய தொண்டு செய்தவர். தமிழுக்கு அவருடைய குரலைத்தான் உதாரணமாக மேற்கோளாக காட்டுவோம். அவருக்கு சிலையெல்லாம் வைத்து என்ன செய்யறாங்க, அவரை அதிகமாக தமிழ் கூறும் மக்கள் மதிக்கிறார்கள். அந்த திருவள்ளுவருடைய மொழி புலமைய, அவருடைய திறமையை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனா அவர் எழுதின குரல்ல உள்ள கருத்து எப்படி இருக்கும் என்று கேட்டால், அவர் காலத்து மக்கள் எந்த நம்பிக்கையில் இருந்தார்களோ அப்படித்தான் இருக்கும். அவர் வாழ்ந்த காலத்தில் மக்கள் எதை நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அந்த நம்பிக்கை பிரகாரம் தான் அவரால் புஸ்தகம் எழுத முடியுமே தவிர, அதை கடந்து சென்று சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து எழுத முடியுமான்னா முடியாது. அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், திருவள்ளுவருடைய காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை இன்னைக்கும் கூட கிராமத்தில் இருக்கிறது, கிராமப்புற பெண்கள்கிட்ட அது இருக்கிறது. என்ன நம்பிக்கை? சந்திர கிரகணம் ஏற்படுதுல, சந்திரன் தான் இருக்குது, அதுக்கு கிரகணம் ஏற்படும். கிரகணம்டா என்ன? இரவுல நல்லா தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது, சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டா போகும், கொஞ்ச நேரத்துக்கு பிறகு விலகும். சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த சந்திரனுக்கு ஏற்பட்ட அந்த கிரகணம் விலகி பழையபடி வெளிச்சமாயிரும். இதுக்கு பேர் சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தை பற்றி அன்றைக்கு இருந்த மக்கள் எப்படி நம்பி இருந்தார்கள் கேட்டா, அந்த சந்திரனுக்கு பக்கத்துல ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்பு போய் சந்திரனை முழுங்குது. முழுங்குறதுனாலதான் கிரகணம் ஏற்படுது. அதுக்கு பிறகு என்ன செய்யுது, முழுங்கிட்டு மறுபடியும் வெளியே கக்குது, அதனால சர கிரகணம் விலகுது என்ற ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது. எங்க பாட்டிமாரெல்லாம் எங்களுக்கு இதை சொல்லி தந்திருக்கிறாங்க. இத்தனை அந்த வள்ளுவர் காலத்திலும் இருந்தது, இப்ப உள்ள காலத்தில் அந்த மாதிரி இருக்கிறது. இது எதனால் வந்துச்சு கேட்டா, இந்துக்களுடைய நம்பிக்கை பிரகாரம் இந்த சந்திரன் இருக்கு இல்லையா, அது சிவபெருமான்கிற கடவுளுடைய தலையில் இருக்குது. சிவபெருமான் ஒரு கடவுளை அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த சந்திரன் எங்க இருக்கிறது? அவருடைய தலையில் இருக்கிறது. அதனால அவருக்கு பேர் பிறைசூடன், பிறையை சூடி கொண்டிருப்பவர் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அவரை பற்றி புகழ்ந்து பாடுகிற பாசுரங்கள்ல எல்லாம் பித்தா பிறை சூடி அருளாளான்னு படிப்பாங்க. அவர் பெருமான் என்ன செய்யறாரு, பிறையை சூடி கொண்டிருக்கிறாரு. அவருடைய தலையில நிலவு இருக்கிறது, அவருடைய கழுத்தில் ஒரு பாம்பு இருக்கிறது, தலையில நிலவு இருக்கிறது. பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டதுங்கிறான்ல, அவர் கழுத்தில் ஒரு பாம்பு ஒண்ணு போட்டிருப்பார். இந்த பாம்பு தான் மேட்டு. அவருடைய கழுத்தில் கிடக்கிற பாம்புக்கு சில நேரத்தில் இந்த சந்திரனை பிடித்து முழுங்கணும்னு ஆசை வந்தன் போல இருக்கு. அது போய் அந்த சந்திரனை முழுங்கும் போது கிரகணம் ஏற்படுது. அது முழுங்கிட்டு மறுபடியும் வெளியே கக்கி துப்பிடுதா, கிரகணம் விளைகிறது அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. அது வள்ளுவர் காலத்து மக்கள்கிட்ட இருந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு குரல் எழுதுறாரு. தமிழ் நல்லா இருக்குது, திறமையான ஆளு, சிந்திக்கிற ஒரு ஆள். அவர் என்ன செய்யறாரு, கண்டர் மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. இந்த காதலன் காதலி 2 பேரும் ரொம்ப நாளா பிரிஞ்சுங்க, சந்திச்சுக்கிறாங்க. இந்த சந்திப்பு அரிதாக இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, சந்திரனை பாம்பு முழுங்குமே, திங்களை பாம்பு கொண்டற்று. திங்கள் தான் சந்திரன், சந்திரனை பாம்பு விழுங்குமே, அந்த மாதிரி ஒரு ரேராக அரிதாக இந்த நிகழ்வு நடக்கிறது அப்படின்னு உதாரணம் காட்டுறாரு. குற்றம் சொல்ல முடியாது. ஏன்? அவர் இந்த விஞ்ஞானத்தை படிக்கல. இப்ப இருந்திருந்தாருன்னா ஆம்ஸ்டாங் போய் இறங்கி மண்ணை எடுத்துட்டு வந்துட்டான். சந்திரன்ல அவன் அப்போலோ ராக்கெட்டை விட்டு அங்க இறங்கி அங்க கொடியை நட்டிட்டு மண் அள்ளி, சந்திரன் மண்ணு தான், வெளிச்சமா இருந்தாலும் பூமி மாதிரி அது ஒரு மண்ணு தான். சூரியனுடைய வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது.
அது மண்ணு தான் சந்திரன்கிறது. சந்திரன்ல மண்ணையை கொண்டு எடுத்துட்டு வந்து உலகம் பூரா கொண்டாந்து காட்டினாங்க. சென்னைக்கு கூட அந்த மண்ணுக்கு வந்துச்சு. சந்திரன் எடுத்து வந்த மண்ணுன்னு கொண்டாந்து காட்சியில வச்சாங்க. இந்த காலத்தில் வள்ளுவர் இருந்தா அப்படி எழுதியிருப்பாரா? சந்திரனா போய் மேல வரைக்கும் பார்த்தா சிவபெருமானையும் காணா, தலையிலையும் இல்ல, தனியா நிக்குது, அது பக்கத்துல பாம்பையும் காணா. அப்படின்னு அறிந்திருக்கிற காலத்தில் இருந்தால் வள்ளுவர் அப்படி எழுத முடியுமா? எழுதிருக்க முடியாது. அவரையும் அப்படி எழுதினாரு. அந்த காலத்துல எப்படி நம்புறாங்களோ அத்தனை எழுத முடியும். நீல உண்டா என்ன சூரியன் என்ன அந்த விஞ்ஞான அறிவு வளர்ந்த காலமா? அது விஞ்ஞான அறிவு இல்லாத காலத்தில் எழுதினால் அவர் காலத்தில் எப்படியெல்லாம் நம்புறாங்களோ அப்படித்தான் எழுத முடியும். அப்ப திருக்குரான் அதுக்கு நெருக்கமான காலம் தான் வருது. அது 2000 வருஷம் என்று சொன்னால் திருக்குரான் 600 வருஷம் வித்தியாசம் வருது. வள்ளுவருடைய காலம் 2000ங்கிறாங்க. அப்ப வள்ளுவர் காலம் 2000 என்று சொன்னால் வள்ளுவருடைய காலம் 2000 என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய காலம் 1400. அவருக்கு அந்த இடைப்பட்ட காலம் ஒரு 600 வருஷம் தான் ஆகுது. அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னால் இந்த குர்ஆனை முகமது நபி அவர்கள் சொந்தமாக அவராக தயாரித்து இருந்தால் என்ன மாதிரி இருக்கும்? இந்த வள்ளுவர் எழுதின மாதிரி தான் இருக்கும். முகமது நபி அவர்கள் இந்த குர்ஆனை அவங்களுடைய அறிவை கொண்டு தயாரித்து இருந்திருப்பார்களே, ஆனால் அவங்க காலத்தில் என்ன மாதிரி நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அதுக்கு ஏற்றவாறு தான் இந்த குர்ஆனை அவர் எழுதியிருக்க முடியும். ஆனா குர்ஆனை அவங்க எழுதல. குர்ஆனுக்கு சொந்தக்கார ஆளு முகமது நபி இல்ல. குர்ஆன் என்பது எனக்கு இறைவனிடமிருந்து வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப இறைவன்கிட்ட வருகிறது என்று சொன்னால் இறைவன்கிட்ட வர்றது எப்படி இருக்கு? இன்னைக்கு உள்ளது இறைவன் பார்க்கணும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் அந்த வேதத்தை சொன்னாலும் 1400 வருஷத்துக்கு பிந்தி இன்னைக்கு வாழ்றமே, இப்ப என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறான் விஞ்ஞானம், பிரச்சனைகள், இதுகள் எல்லாம் இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இதெல்லாம் தெரியும்னு சொன்னா இதுக்கு மாற்றமில்லாத வகையில், இது ஏற்ற வகையில் தான் அதில் உள்ள போதனைகள் இருக்கணும். இதை உடைக்கிற வகையில் நொறுக்கிற வகையில் இருக்குமையானால் அது இறைவன் சொன்னது அல்ல, முகமது உண்டாக்குனது ஆகிவிடும். இப்ப திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ் சொன்னது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். நாம நம்புகிறோம். நம்ம குருட்டுத்தனமா நம்புறோம்டா இல்ல. குர்ஆனை பார்க்கிறோம், அது எப்படி சொல்லுகிற என்று சொன்னால் எந்த மேதைகள் எழுதின புஸ்தகமா இருந்தாலும் 10 வருஷம் தாக்கு பிடிக்காது, 50 வருஷம் தாக்கு பிடிக்காது, 100 வருஷம் தாக்கு பிடிக்காது, அதுக்கு மிஞ்சி எதுவுமே நிக்காது. அப்படி ஒரு நிலைமை உலகத்தில் இருக்கும் பொழுது திருக்குர்ஆன் மாத்திரம் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் ஒன்றை எடுத்து இது இன்னைக்கு பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. திருக்குர்ஆன்ல சொன்ன ஒரு போதனை எடுத்துக்கொண்டு இது நவீன காலத்து விஞ்ஞானத்தால் பொய்யாகிவிட்டது, விஞ்ஞானத்துக்கு மாற்றமாகிவிட்டது, கண்ணுக்கு தெரிகிற உண்மைகளுக்கு முரணாக இருக்கிறது, கிறுக்குத்தனமாக இருக்கிறது, முட்டாள்தனமாக இருக்கிறது என்று சொல்லுகிற வகையில் ஏதாவது இருந்தா அப்ப மனுஷனுடைய புஸ்தகம் ஆயிரும். அப்படி ஒன்னே பார்க்க முடியல. என்ன சொல்ல போனால் உலகத்தில் குறை காண்பதற்காகவே ஒரு புஸ்தகத்தை அதிகமாக தேடுகிறார்கள் என்று சொன்னால் திருக்குர்ஆனை தான் தேடுறாங்க. ஏதாவது கிடைக்காதா, குறை தென்படாதா, அதை வச்சாவது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுத்துருவோம். இஸ்லாத்தை நோக்கி மக்கள் போகிறார்களே அதை தடுப்பதாக இருந்தால் குர்ஆனை டேமேஜ் பண்ணணும் என்று கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தி கொண்டு தேடி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேடி பார்த்தவர்கள் எல்லாம் முஸ்லிமாக ஆனார்களே தவிர இன்னைக்கு நீங்கள் எடுத்து பாருங்க, இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக வேண்டி நம்ம நாட்டில் ஒரு பெரிய இயக்கங்கள்லாம் இருக்குது. முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக
இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை தகர்ப்பதற்காக இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய கலவரங்களை நடத்தி முஸ்லிம்களுக்கு எதிரான பெரிய வன்முறைகளை எல்லாம் கட்டவிழ்த்தெல்லாம் விட்டிருக்கிறார்கள் நம்ம நாட்டில். இப்ப இந்த ஆசிபா மேட்ரு வந்த நேரத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிர்பயாங்கிற ஒரு பெண்ணை டெல்லி மாணவிய அவர்கள் சீரழித்த அந்த நேரத்தில் எல்லாம் யார் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்க வாயிலிருந்து வந்த வாசகம் என்ன? உங்களுக்கு சிவசேனா தெரியும், மும்பையில் சிவசேனாவுடைய கொள்கை என்ன? பால் தாக்கரேவுடைய சிவசேனா அந்த கட்சி, அதுல பல்லாயிரம் முஸ்லிம்களை மும்பையில் வேட்டையாடிய ஒரு கட்சி. மும்பை கலவரம் மறக்க முடியாது. இந்தியாவில் நடந்த கலவரத்திலேயே குஜராத்துக்கு அடுத்து ஒரு பெரிய கலவரம் என்று சொல்வதாக இருந்தால் அந்த மும்பை கலவரத்தை சொல்ல முடியும். பெரிய கலவரம் நிகழ்த்தி முஸ்லிம்களை கருவறுக்கணும் என்ற கொள்கையாக கொண்ட அதை நிகழ்த்தி காட்டியவர்கள் யாரு? சிவசேனா, பால் தாக்கரே அவருடைய மகன் அந்த கட்சி செஞ்சார்கள். அவர் போன 10 நாளைக்கு முன்னாடி தலையங்க எழுதுறார் சாமனா பத்திரிகையில. பால் தாக்கரேயுடைய சிவசேனா கட்சியுடைய அந்த சாம்னாங்கிற பத்திரிகையில பால் தாக்கரே மகன் தான் இப்ப தலைவரா இருக்கார். அவர் என்ன செய்யறாரு? அதுல தலையங்க எழுதுறாரு. என்ன தலையங்கம்? இந்த மாதிரி ஆசிபா போன்ற இந்த கொடூரங்கள் நடக்கக்கூடாது என்று சொன்னால் இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும். யார் வாயில என்ன வருதுன்னு பாருங்க. சட்டத்தை காட்டுமிராண்டித்தனம் என்று சொன்னார்கள். சிந்திக்க இது உணர வைக்கிறான் பாருங்க. அடே, உணர்வு பூர்வமா மேம்போக்கா பேசுவீங்கடா. எதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், எந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்க வேண்டும் என்று யார் சொல்றா? முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் ஒழிக்க வேண்டும் என்பதை ஒரு கொள்கையாக கொண்ட இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையில அதிகாரப்பூர்வமான தலைவர் அதிகாரப்பூர்வமாக பதிவிடுகிறார். என்ன பதிவிடுறாரு? இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வா, மரண தண்டனை கொடுக்கிறார். இந்த மாதிரியான ஆட்களுக்கு உயிரை தடுக்கணும், கல்லறிஞ்சு கொள்ளணும், இந்த தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல முடிஞ்சதே தவிர குறை சொல்ல முடியல. இது 14 நூற்றாண்டுக்கு முந்தின சட்டம். 14 நூற்றாண்டுக்கு முந்தைய இவ்வளவு அடிபட்டு கண்டுபிடிக்கிறாங்களே, இத அன்னைக்கு சொல்லி இருக்கிறான். இது மனுஷனா அல்லவா இது? அட, இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 1400 வருஷம்டா. இதுக்கு தான் தண்டனை என்பதை கண்டுபிடிக்க எவ்வளவு காலம் தேவைப்பட்டிருக்கு? 1400 வருஷம் அடி உதப்பட்டு ஒவ்வொரு தண்டனை கொடுத்து பார்த்தாங்க. எப்ப இதை சொல்றான்? பல தண்டனை போட்டு பார்த்தா 6 மாசம் அது இது தையல் மிஷின் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. எல்லா விஷயத்தையும் கொடுத்து பார்த்துட்டு நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்ட போகுது. சின்ன குழந்தைய விட மாட்டேங்கிறாங்க. பெண்கள் உயிரோடு வாழ்வதே எச்சத்துக்குரியதா மாறுது. நம்மளுக்கு என்னென்ன சட்டத்தை எல்லாம் போட்டு பார்த்துட்டோம், ஒண்ணுக்கு அடங்க மாட்டேங்குத. அப்ப எப்பதான் அடங்கு? இப்பதான் அடங்குறாங்க. எப்ப எட்டு தலை சீவு தலைய 4 பேருக்கு சீப்பாரு நடக்குமா? அப்ப இந்த மாதிரி ஆசிபா போன்ற இன்னும் யாரெல்லாம் சீரழிக்கப்பட்டாரோ அந்த வேலை எவன் செய்தாலும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும், உலகமெல்லாம் பார்த்துக்கிற வகையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற வகையில் இஸ்லாம் இருக்குதா? அந்த காலத்துல முகமது கற்காலத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த காலத்துக்கு பொருந்துமா? ஒண்ணு சொல்லு பாப்போம். அப்ப எல்லாம் அதை நோக்கி ரிவர்ஸ் ஆகிட்டு வருகிறது. அத்வானி யாரு? அத்வானி யாரு? இந்த மோடிக்கு மேல அப்பனா இருந்தவர். அவர் தான் வளர்த்தவர், இந்த வெறியை அதிகமா விதைத்தவர். அவர் தான் போய் பள்ளிவாசல் இடிக்க படத்திற்கு போனவர். அவர் தலைமையில போய் தான் பாபர் மசூதியை இடித்தார்கள். அவரு உள்துறை மந்திரியா வர்றாரு, வாஜ்பாய் பிரதமரா வர்றாரு. நாட்டில் இதே மாதிரி சீரழிவுகள், கொள்ளை, கற்பழிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? அரபு நாட்டு சட்டம் சரியா வரும், இஸ்லாம்னு சொல்ல மாட்டேன்ட்டார். எல்லாம் ஒண்ணுதான். அரபு நாட்டு சட்டத்தை கொடுத்தா சரியா வருவாங்க. நம்ம நாட்டில் இதெல்லாம் ஒழிய வேண்டுமானால் எது வரணும்? அரபு நாட்டு சட்டம் வரணும். இதை சொன்னது யாரு? முஸ்லிம்களோட நட்புறவா இருக்கக்கூடிய இந்து தலைவர்களா இவங்க? இல்ல. இஸ்லாமும் உங்களுக்கு பிடிக்காது, குர்ஆனும் பிடிக்காது, முஸ்லிம்களும் பிடிக்காது. ஆனா பாக்குறாங்க, நிதத்தை பாக்குறாங்க, யதார்த்தத்தை பாக்குறாங்க. ஆஹா, இந்த சட்டத்துக்கு மிஞ்சின ஒரு சட்டம் கிடையாது. இத தத்துவார்த்த ரீதியாவும் பாக்குறாங்க, அரபு நாடுகள்லையும் பாக்குறாங்க, புள்ளி விவரத்தையும் பாக்குறாங்க.
புள்ளி விவரத்துல இந்த குற்றங்கள் கம்மியா எங்க நடக்குது எடுத்து பார்த்தா அரபு நாட்டுல கம்மியா இருக்கு. என்ன நம்ம சட்டம் போட்டு இல்லடா, அங்க செஞ்சு காட்டுறான நம்ம நாட்டுல உள்ள சதவீதத்தை விட அந்த நாட்டுல இந்த குற்றங்கள் கம்மியா இருக்கா இல்லையா? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. கம்மின்னா 100க்கு 90 இல்ல, இங்க 100னா 2. அவ்வளவு பெரிய வித்தியாசத்தில் குற்றங்களை இல்லைன்னு சொல்ல முடியாது. இருப்பாங்க, எப்பவும் இருப்பான். மரண தண்டனை கொடுத்தா 4 பேர் இருப்பான். சதவிகிதம் கம்மியாக இருக்கிறது. அப்ப இந்த ஒரு சட்டத்தினால் மட்டும்தான் குற்றங்களை, கொலை குற்றங்களை, கற்பழிப்பு குற்றங்களை பெருளவுக்கு குறைக்க முடியும். இப்ப விளங்கி போச்சா? அப்ப இஸ்லாம் இந்த காலத்தை கடந்த நவீன காலத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்லுதுன்னா இது நவீன காலத்து பிரச்சனை தானே. இது இந்த பிரச்சனைகள் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. என்ன தீர்வுன்னு தானே கேக்குறீங்க. அந்த தீர்வை இப்ப சொல்றதுக்கு முன்னாடி அப்ப சொல்லிவிட்ட திருக்குரான். அப்ப திருக்குரான் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை நோக்கி உலகத்துல வர்றது எதை காட்டுது? இது முகமது சொல்லி இருக்க முடியாது. இந்த குரான் முகமது நபி அவராக சொந்தமாக இப்படி கற்பனை பண்ணி ஐடியா பண்ணி சொன்னா இப்படி எல்லாம் வராது. 5 வருஷம் தாங்காது சட்டம். அப்ப இவ்வளவு காலத்துக்கு பிறகு இது நிலைந்து இருக்கிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி இப்ப சில பிரச்சனை சொன்னா தான் உங்களுக்கு விளங்கும். இப்ப பெண்களுடைய உடை சம்பந்தமாக நவீன காலம் வந்த பிறகு பெண்களுடைய ஆடை ரொம்ப பலவிதமான ஒரு சீரழிவான ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கண்ணியமான முறையில் ஆண்களை புரிந்து கொண்டு ஆண்களுடைய அந்த காம பார்வை எப்படியெல்லாம் இருக்கு என்று விளங்கி அதுக்கு ஏற்றவாறு மறைக்க வேண்டிய விதங்களை மறைத்து கொண்டு நடமாட வேண்டிய பெண்கள் நாகரிகங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க? பலவிதமாக நடக்கிற ஒரு காட்சியை பார்க்கணும். இடுப்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் அணிகிறாங்க, இறுக்கி பிடிக்கிற மாதிரி அணிகிறாங்க. அப்ப பார்த்தாலே அவங்கள சபலத்தை தூண்டி அதன் மூலமாக அவங்க கற்பழிக்கப்பட கொல்லப்படுவதற்கு காரணமா இருக்கிற மாதிரி உடைகள்லாம் அணிகிறாங்க. அதுதான் ஃபேஷன்ங்கிறாங்க. இதனால் தான் பலவிதமான பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எல்லாம் அதிகரித்திருக்கிற காட்சியை பார்க்கணும். இந்த நேரத்தில் செய்யறாங்க பெண்ணை இலங்கையிலோடு நீங்க பார்க்கணும். ஒரு வாரமா நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? இலங்கையில இந்து கல்லூரின்னு ஒரு கல்லூரி வச்சிருக்காங்க. இந்துக்கள் நடத்துற ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில இந்து சமுதாயத்தை சேர்ந்த பெண்களும் டீச்சரா இருக்கிறாங்க. முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த பெண்களும் ஆசிரியா இருக்கிறாங்க. முஸ்லிம் பள்ளிக்கூடத்தில் டீச்சர், இந்து பள்ளிக்கூடத்தில் முஸ்லிம் டீச்சர் இருப்பாங்க. டீச்சர் தகுதி தான் முக்கியம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு முஸ்லிம் டீச்சர்கள் அந்த ஹிஜாபோட வர்றாங்க. அதாவது முகம் தெரிகிற மாதிரி, கை தெரிகிற மாதிரி, மற்றதெல்லாம் மறைத்திருக்கிற அபாயான்னு சொல்லக்கூடிய அந்த வகையான ஆடை அணிந்து வர்றாங்க. மற்ற பெண்கள் எல்லாம் சேலையை அணிந்து வர்றாங்க. மாணவர்களுக்கு மத்தியில் பாடம் நடத்துறதுக்கு வர்றாங்க. அவங்க அணிஞ்சிட்டு போறாங்க, இவங்க அணிஞ்சிட்டு போறாங்க, விட்டா பரவாயில்லை. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அதை சர்ச்சை ஆக்குறாங்க. எப்படி இந்த பெண்கள்லாம் சேர்ந்து, சேலை உடுத்துற டீச்சர்கள்லாம் சேர்ந்து அந்த கல்லூரிக்கு முன்னாடி திரண்டு மாணவிகள்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு, இது இந்து பள்ளிக்கூடத்தில் அபாயத்தை முஸ்லிம் டீச்சர் கூடாது, எங்களை மாதிரி சேலை அணிஞ்சுதான் வரணும், இந்த மாதிரி ஆடை அணிந்து எங்க இந்து பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது, ஒரு பெரிய போராட்டம் பண்றாங்க. இலங்கையை கொந்தளிக்குது. இலங்கை பூரா என்ன செய்யறது? ஏற்கனவே நம்ம சிறுபான்மை முஸ்லிம்கள், தமிழ் பேசுறவனு சிறுபான்மை, அவன் இந்துக்களா இருக்கிறான். பௌத்தர்கள் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. இவங்க அடங்கி சிறுபான்மையா இருக்க 2 பேரும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கலாம். எல்லாம் என்ன செய்யறாங்க? கவலைப்படுற அளவுக்கு அவங்களுடைய பிரச்சாரம் போய்கொண்டே இருக்கிறது. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இது வந்த பிறகு பல கருத்துக்கள் வைக்கப்படுகிறது. என்ன வைக்கப்படுகிறது? சேலை ஒரு மாணவர்கள் ஆம்பளை பொம்பளை எல்லாம் படிக்கிற ஒரு கல்விக்கூடம். ஆம்பளையில 5 வயசு 10 வயசு படிப்பான், அவனை விட்டுருங்க. 15 18 20 வயசு பையன்லாம் படிப்பான்ல, அப்படியான பசங்கள்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது பெண்கள் அணிகிற ஆடையில சேலையோடு அவர்கள் பாடம் நடத்தினால் என்ன ரிசல்ட் வரும்? முறையாக ஹிஜாப் அணிந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் ஆடை அணிந்தால் என்ன ரிசல்ட் வரும்? அப்ப அந்த பசங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, விகடன் ஒரு பத்திரிகை இருக்கிறது, இணையதளத்தில் உள்ள பத்திரிகை. போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்? ஒரு டீச்சராக நாங்கள் இருக்கிறோம், சேலையை அணிந்து பாடம் நடத்துவதில் உள்ள சங்கடங்களை நாங்கள் உணர்கிறோம். பசங்களுடைய பார்வை எல்லாம் தப்பு தப்பா இருக்கிறது. நாங்கள் குனிந்து போர்டில் எழுதும் பொழுது அவங்க போர்டை பார்க்காமல் எங்களுடைய பின்புறத்தை பார்க்கிறாங்க. போட்டவரை எடுத்து பேஸ்புக்ல போட்டு விட்டாங்க ஒரு டீச்சரை. அந்த அம்மா வெக்கப்பட்டுக்கிட்டு போர்டில் எழுதும் போது பின்புறத்தை மட்டும் படம் எடுத்து மாணவன்
போட்டு விட்டான், வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் விகடன்ல ஒரு விகடன்ங்கிறதுல எழுதி மேகசின்ல போட்டிருக்காங்க. அப்ப இது சேலை எவ்வளவு அசௌகரியமாக இருக்கிறது. அதை திரும்பும் போது மறையும் போது அவங்களுடைய இடைப்பகுதி எல்லாம் காட்டக்கூடிய வகையில் இருக்கிறது. அது சின்ன பசங்களையும் கெடுக்கிற வகையில் இருக்கிறது. ரொம்ப அசௌகரியமான உடை என்று சொல்வதாக இருந்தால் அந்த சேலை தான் அசௌகரியமா இருக்குது. உள்ளுக்குள்ள அணிஞ்சுக்கலாம், வீட்டுக்குள்ள அணிகிறது வேற விஷயம். தந்தை மகன் மத்தியில் அணிந்து கொள்ள வேற விஷயம். வெளி உலகத்தில் அணிந்து வருவதற்கு ஒரு ஏற்ற ஆடையாண்டு கேட்டா அது ஏற்ற ஆடை இல்லை என்று அவங்களே சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. மதுரை ஆதீனம், மதுரையில ஒரு மடம், அந்த மடம் ஆதீனம்னா அவர் மதுரை ஆதீனம் என்ன சொல்றாரு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் வேண்டுமானால் இந்து பெண்களும் புர்கானிங்கிறார். யார் சொல்றா? மதுரை ஆதீனம் சொல்றாரு. இந்து பெண்கள் என்ன செய்யுங்க, முஸ்லீம்கள் சொல்வதை போல நீங்கள் புர்கா அணிந்து கொள்ளுங்கள். அப்ப எதை பிற்போக்குன்னு சொன்னாங்களோ அந்த பிற்போக்க யார் சொல்றா? அவங்கள சில முற்போக்குங்கிற பேர்ல சில பெண்கள் போராட்டம் பண்ணினாலும் இந்து மதத்தின் காவலரா ஆதீனம்டா யாரு? அந்த மதத்துக்கு ஒரு பெரிய சாமியார், அத்தாரிட்டி. இவெல்லாம் அந்த மதத்தை நம்பாத ஆளுங்க. அப்ப அந்த மதத்தை நம்பி காக்கக்கூடிய மதுரை ஆதீனம் சொல்றாரு, முஸ்லிம்களை போல நீங்கள் உடை அணிந்தால் உங்களுக்கு பாப்பு. அதை விட இஸ்லாம் இந்த ஆடையத்தானே பிற்போக்குங்கிறாங்க, நவீன காலத்துக்கு பொருந்தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா உலகம்லாம் பாக்குது. வரட்டு ஸ்தனமா பேசினா சரி மாதிரி தெரியும். என்ன வரட்டுத்தனமா? பொம்பளைக்கு உரிமை இல்லையா? நாங்க இஷ்டப்படி நடக்க கூடாதா? எங்க சுதந்திர தலையிடுவீங்களா? நாங்க என்ன இப்படி எல்லாம் கேட்க நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு நிர்வாகத்தை நடத்தினான் பாருங்க, அவனுக்கு தெரியும் அவனுடைய வேதனை, அதனுடைய விளைவு அவனுக்கு தெரியும். அதனால் ஏற்படுற பஞ்சாயத்து அவனுக்கு தெரியும். ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறான், ஒரு ஸ்கூல் நடத்துறான். அந்த ஸ்கூல்ல இந்த பெண்கள் குறைந்த ஆடை கவுன் வரைக்கும் போட்டு மினி கவுனை போட்டு ஸ்கூலுக்கு வருது. ஆம்பளை பசங்க ஃபுல் பேண்ட் போட்டு வர்றான், பொம்பளையோ மினி கவுன் போட்டு வருது. அப்ப இவன் பாடத்தை படிக்காம என்ன செய்யறான்? தொடைய கிள்றான், அதை ரசிக்கிறான், அதை படம் எடுக்கிறான், பலவிதமான சேட்டைகள் எல்லாம் பண்றான். அது மாத்திரம் இல்லாம டீச்சர்களை பார்த்து சைட் அடிக்கிறான், பொம்பளை டீச்சரா இருந்தா. இதுகளை எல்லாம் பார்த்து விட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் கல்வித்துறை என்ன பண்ணிருக்கிறாங்க? பசங்கள் ஆம்பளை பசங்களுக்கு பொம்பளைங்க பாடம் நடத்த போனால் சேலைக்கு மேல ஓவர் கோட் போட்டுக்கிறங்க. சேலையை அணிந்து அந்த இடையெல்லாம் தெரியாம என்ன செய்யணும், மேல ஒரு ஓவர் கோட்டையும் போட்டுக்கிறங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஓவர் கோட்டுக்கு புர்காவுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணு தானே. அதை போட்டு அதே மாதிரி மறைஞ்சிடும் எல்லாமே. அப்ப எதை மூடத்தனம் சொன்னார்களோ, எதை பிற்போக்கு என்று சொன்னார்களோ, அந்த பிற்போக்குன்னு வெளியே உட்கார்ந்து சொல்லுவான். ஆணையும் பெண்ணையும் வச்சு மேய்க்கிறானே அவனுக்கு தான் தெரியும் அந்த வேதனை என்னெல்லாம் நடக்குது, பெண்கள் எப்படி கெடுக்கப்படுறாங்க, பெண்கள் எப்படி பாதிப்பு அடைகிறாங்க, ஆம்பளை எப்படி கெட்டு போறான். அதையெல்லாம் அனுபவ ரீதியாக பார்க்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கிறவன் சொல்ல இந்த அறிவுஜின் எழுதுவானே அவனுக்கு எல்லாம் விளங்காது. அவனால இப்ப ஆண்களையும் பெண்களையும் வச்சு ஏதோ ஆபீஸோ ஒரு நிறுவனமோ நடத்தினால் அவனுக்கு தெரியும். அப்ப ஆண்களுக்கு என்ன செய்யுதுன்னா, இவன் அந்த கல்விக்கூடம் நடத்துறவங்க என்ன செய்யறாங்க, அரசாங்கத்துல ஓவர் கோட்டு போட்டு பாடம் நடத்துங்க. ஓவர் கோட்டு ஏன் போடுறீங்க? அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அந்த ஆடை இருப்பதுதான் பள்ளிக்கூடத்து மாணவர்களை சபலப்படுத்துவதை விட்டு கூட காப்பாற்றும். இல்லை என்று சொன்னால் தனக்கு படித்து தருகிற ஆசிரியர் என்று கூட பார்க்காமல் அவளை விட சின்ன பையன் என்ன செய்யறான், அவளை வேற மாதிரியா பார்க்கறான். இதாண்டா மனுஷன் இயல்பு, இப்படித்தான் நடப்பான். இது உனக்கு விளங்காது. நீ எல்லாம் அடிபட்டு 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 கடைசியா விளங்குவ. இறைவனுக்கு படைச்சவன் தானே எடுத்தோன்னு தெரிஞ்சிடும். இறைவன் படைச்சது இறைவனாக இருந்தால் இறைவனுக்கு என்ன தெரியும்? ஆம்புலன்னா இப்படித்தான், பொம்புலன்னா இப்படித்தான், ஆம்பளுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும், இன்னென்ன மாதிரிலாம் நடப்பான், அதுக்கு இந்த மாதிரி சட்டம் போட்டா தான் சரியா வரும், இதுதான் காலத்துக்கும் சரியா வரும். இந்த தன்மை எல்லாம் எந்த காலத்திலையும் மாறி போவாது. இதே மாதிரி தான் இருக்கும். ஆம்பளை இதே மாதிரி தான் இருப்பான், பொம்பளை இதே மாதிரி தான் இருப்பான். அப்படிங்கிறது படைச்சவனுக்கு தெரியும்ல. இப்ப படைச்சவன் கொடுத்த சட்டமா இருக்கிற காரணத்தினால் இந்த நவீன காலத்தில் பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகுறாங்களே, அதையெல்லாம் தடுக்கிறதா இருந்தா எதை இத்தனை காலம் பிற்போக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை நோக்கி ஓடு, அதை நோக்கி செல்லு என்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன நிறைய சட்டங்கள் கமிஷனர் வச்சு என்ன செய்யறாங்க, போலீஸ் கமிஷனர் சென்னையில வேலைக்கு போகும் பெண்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அந்த வேலைக்கு போற பெண்கள் அதுல புலம்புறாங்க. என்ன புலம்புறாங்க?
நாங்க வேலைக்கு போறது சுதந்திரம்னு நினைச்சோம் ஒரு காலத்துல. சுதந்திரம் ரெட்டை சுமை. வீட்லயும் நாங்க தான் சோறாக்க வேண்டியிருக்கு, எல்லா வேலையும் நாங்க தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு வேலைக்கு போக வேண்டியிருக்கு. மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, மற்ற பெண்கள்லாம் வீட்டுல சமையலை பண்றாங்க, செய்யறாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நாங்க என்ன பண்றோம், வீட்டுல எல்லா வேலையும் நாங்க பாக்குறோம். எங்களுக்காக புருஷன் சோறாக்க மாட்டாரு, எங்க ட்ரெஸ் அவர் துவைச்சு தர மாட்டாரு, அவங்க அம்மாவை அவர் கவனிச்சுக்கிற மாமியார வீட்டை கூட்ட மாட்டார், பெருக்க மாட்டாரு. நாங்க அறிபறியா காலில் ஓடி போயிட்டு ஒடியாந்து மராத செஞ்சு பிள்ளைகளுக்கு பால் கொடுக்காம பக்கத்தை விட்டு விட்டுவிட்டு ஒரு பக்கம் மனசெல்லாம் பிள்ளைய நோக்கி இருக்கும், உடம்பெல்லாம் வீட்டை நோக்கி இருக்கும். இந்த மாதிரி வேக வேகமா வந்து அவசர அவசரமா சமையலை செஞ்சு அவசர அவசரமா பரிமாறி எவ்வளவு பெரிய நரக வேதனையா இருக்கு. யார் சொல்றா? நம்ம சென்னை சிட்டி கமிஷனராக இருப்பவர் வந்து வேலைக்கு போகும் பெண்களை எல்லாம் அழைத்து குறைய கேட்கிறார். இந்த குறையில் அதை சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி வேலைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா இந்த ஆம்பளைங்க பண்ற அநியாயம் தாங்க. இடிக்கிறான், வந்து பின்னாடி ஒருத்தன் சைட்ல ஒருத்தன் குத்துறான். யாரு? அந்த ஒரு அம்மாக்கள் புகார் பண்றாங்க. இந்த ரோமியோக்கள் பண்ணக்கூடிய சேட்டை எங்களுக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இத என்ன செய்யறாங்க, இத அந்த புகார சொல்றாங்க. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. அதனால என்ன செய்யறாங்க, அதுக்கு பிறகு ஆம்பளைக்கு தனி பஸ்ல தனி வழி, ஆம்பளைக்கு தனி வழி, பெண்களுக்கு தனி பஸ் விட ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த மாதிரி பாதுகாப்பு குறைவு நினைக்கிற பெண்களாக இருந்தால் மகளிர் மட்டும் ஓடு, மகளிர் மட்டும் பஸ்ல போ. ஏன் இப்படி ஒட்டி உரசி நின்றீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பாதிப்பு. உங்களுக்கு என்னதான் நீங்க வேலைக்கு போனாலும் வீட்டு வேலையில் நீங்க தான் பார்க்க வேண்டிய நிலையில் தான் தள்ளப்படுவீர்கள். ஆம்புடைய தன்மை இரட்டை வேலை பார்க்க மாட்டான். அவனுடைய தன்மை என்ன, வெளியில போறானா வேலை பார்த்து படுத்துருவான், அவன் சோறாக்க மாட்டான், குழந்தைய கொஞ்ச மாட்டான், பால் கொடுக்கணும்ல அது செய்ய மாட்டான். குழந்தை அழுத ராத்திரில நீங்க தான் எந்திரிச்சு என்ன செய்யணும், அந்த அழுகை அமர்த்த வேண்டி இருக்கும், அழுகையை போக்க வேண்டி இருக்கும். இதெல்லாம் அப்ப தூக்கத்தை இழந்த எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டு ரெட்டை சுமை எதுக்கு சுமக்கிறீங்க? இஸ்லாம் சொல்லக்கூடிய சமூக அமைப்புல வந்து ஒரு கவனிக்க ஆளே இல்லையா, வேலையே இல்லையா, நம்ம தான் செய்ய ஆகணுமா? அப்ப ஒரு பாதுகாப்பான வேலையா இருந்தா போய்க்கலாம், அது ஒரு விஷயம். பொதுவாக என்ன கடமை, ஆண்கள் பெண்களுக்கு பொறுப்பாளர்கள், பெண்களுக்கு செலவழிக்க வேண்டிய ஆண், பெண்களுக்கு உணவு கொடுக்கிற ஆணுடைய கடமை. ஓன் சாப்பாட்டுக்கு நீ சம்பாதிச்சுக்க, ஏன் சாப்பாட்டுக்கு நான் சம்பாதிச்சுக்கிறேன், அது இஸ்லாமிய சமூகத்தில் சொல்ல முடியாது. உனக்கு தேவையான ட்ரெஸ் நீ எடுத்துக்க, எனக்கு தேவையான நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. அவளுக்கு இவன் தான் எடுக்கணும். பெண்களுடைய உணவு உடை அவசிய தேவையெல்லாம் ஆண்கள் சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தால் பெண்களுக்கு சுமை கம்மி. அவர்களே பலவீனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆணை விட 2 மடங்கு சுமையை கொடுத்து கூடுதல் வருமானம் வருது என்பதற்காக ஆரம்பத்தில் ரசிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணும்போது வேலைக்கு போற பொம்பளை இருக்கா சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அம்மாடி வேலைக்கு போற பொம்பளை வேணாம் என்று அப்புறமே உணர்றான் காலம் கடந்து. அப்ப இந்த வேலைக்கு போறதுனால என்ன ஏற்படுகிறது, வேலையை தப்புன்னு சொல்லல, வேலைக்கு போற காரணத்தினால் நீங்கள் ஆண்களோடு 2 கலக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். உங்களுடைய பதவிகள் பொறுப்புகளை வாங்குவதற்காக வேண்டி அவனோட பள்ளிக்கு வேண்டி வரும். அப்பதான் ப்ரமோஷன் போடுவான், அப்பதான் கொஞ்சம் மேல்நிலை கொண்டு வருவான். அப்ப அவனுக்கு சில நேரங்களில் இணங்க வேண்டி வரும். இணங்க வேண்டி வராவிட்டாலும் இந்த புருஷன் நினைப்பான் இணங்கி இருப்பியேண்டு. அவனுக்கு என்ன சந்தேகம் வரும், என்ன மேல மேல போயிட்டு இருக்கிறாளே, வேற மாதிரி இருக்குமோ என்று நினைப்பு வரும். குடும்ப வாழ்க்கை நாசமா போயிரு, சீரழிஞ்சு போயிரும். 2 பேரும் சந்தோஷமா தாம்பத்தியத்தர் சுகமா இருப்பதாக இருந்தால் இந்த சிஸ்டம் தான் சரி. ஆண்கள் தான் பெண்களுக்கு பொறுப்பாளர்கள் இஸ்லாம் சொல்லுத. இந்த தீர்வு தான் சரியா வரும். காலம் கடந்து எல்லாம் விளங்குறாங்க. அது போக ஒரு குடும்பத்தில் 2 பேரோட வார்த்தைகள்னா அதை 2 ஆம்பளை கொடுத்தா 2 குடும்பத்துக்கு ஆயிரும்ல. புருஷனை வேலை பார்த்து முன்னாடியும் வேலை பார்த்தா வேலை இல்லாம நிறைய பேர் நிக்கிறானே. அப்ப ஒரு குடும்பத்துக்கு 2 ஆள் வேலை பார்க்கறதெல்லாம் மாறி ஒரு பொம்பளைக்கு இல்ல ஆம்பளை தான் வேலை பார்க்கணும்னு சொன்னா 2 ஆம்பளை கிடைச்சிடும், 2 குடும்பமா போயிடும், வேலை இல்லா திண்டாட்டம் குறையும், சமமா சோசியலிசம் பெருகும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இந்த அந்த ஆடை, இந்த வெளியே போறது, வேலை வாய்ப்பு, இதுகளை தானே பிற்போக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு இஸ்லாம் சொல்றதானே தீர்வுங்கிறீங்க. இப்ப என்னடான்னு கேட்டா கழுத்தில் உள்ள செயினை இருக்கிறாங்க. பொம்பளை வந்து செயினை போட்டு போக முடியல. அப்ப எந்த அளவுக்கு இருக்கிறான் நமக்கு டிவில எல்லாம் பாக்குறோம், சிசிடிவி கேமராவில் எடுத்துடுறாங்க. ஒரு பொம்பளை வருது, கழுத்துல டூ வீலர்ல வர்றாங்க, கையை பிடிக்கிறான், இழுத்து அத்தல அந்த பொம்பளை கீழே விழுந்துருது, அறந்து செயின் கையில வருது. அந்த மாதிரி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான், இறக்கமே இல்லை. அந்த நகையை அத்துக்கிட்டு ஓடி போயிடுறான். ஏன், ஒரு 5 பவுன் நகை இருந்தா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த மாதிரியான பெரிய தொகை தெரிந்து கிடைக்கிறது.
அப்ப ஒரு கடையில போய் வேற இடத்துல இவ்வளவு திருட முடியாது. ஒரு பிப்பாயிட்டு ஆம்புடைய மணி பரிசுல இவ்வளவு காசுலாம் வச்சிருக்க மாட்டான், 2 லட்சமா வச்சிருப்பான். ஒரு பொம்பளுடைய கழுத்தை பிடிச்சோம்னா 2 லட்சம் கூட கிடைச்சு போயிடும். பெரிய நெக்லஸா இருந்தா 3 லட்சம் கூட கிடைச்சு போயிடும். ஒரு இழுப்புக்கு 3 லட்சம். அப்படிங்கும்போது என்ன செய்யறான்னு கேட்டா சாதாரணமா இழுத்துட்டு போறான். இது பெங்களூர்ல இது தாறுமாறா திருட்டு அதிகமா போன உடனே பெங்களூர் கமிஷனர் என்ன பண்றாருன்னு கேட்டா பெண்களுக்கு ஒரு ஆடையை அறிமுகப்படுத்துறாரு. என்ன ஆடை, நீ என்ன இளவு ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கிட்டு மேல அந்த தலையில இருந்து போட்டு இந்த கழுத்தொடனே போடுவோம்ல ஸ்கார்ஃப், இந்த ஸ்கார்ஃப் போட்டு எவனா ஆக்குறான்னு பாப்போம். என்ன செய்யறான், கழுத்துல தெரிஞ்சாதான் ஆக்குவான். இப்படி திறந்து போட்டதானே கழுத்துல உள்ள தெரியும். ஸ்கார்ஃப் மாதிரி போட்டு இப்படி போட்டுட்டீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ளுக்குற செயின் அவன் எடுக்க முடியுமா? செயின் போட்டு அவனுக்கு தெரியவாச்சும் செய்யுமா? அப்ப திருட்டு நடக்குமா? நாங்கள் கற்பழிப்பை ஒழிக்கிறதா இருந்தால், அவன் சொல்ற அந்த கமிஷனர் சொல்றார், பெங்களூர் கமிஷனர், நாங்க கற்பழிப்பை ஒழிக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு பொம்பளைக்கு ஒரு போலீஸ்கார கூட அனுப்ப முடியும். அவ்வளவு பேர் இருக்கிறோம் நாங்க போலீஸ்காரங்க. நீங்க தனியா போயிட்டு கூட ஒரு ஆம்பளை அனுப்பி விட்டு முடியுமா? உங்களை தான் நீங்க பாதுகாத்துக்கிறேன்னு, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதை மீறி 1-2 நடந்தால் தான் நாங்க கண்டுபிடிப்போமே தவிர நீங்க வாட்டுக்கு இதை கழட்டிட்டு போ அப்படின்னு திறந்து போட்டு போவீங்க. அவன் ஈஸியா எடுக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆடை அமைத்துக் கொள்வீர்கள். அப்புறம் வந்து நாங்க எத்தனை கண்டுபிடிக்கிறது? அப்ப இந்த இதுக்கும் பாதுகாப்பு, உயிருக்கு பாதுகாப்பு, உடமைக்கு பாதுகாப்பு. எது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடையை சொல்லும் பொழுது பெண்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டால் நல்லது என்று இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அதுதான் சரின்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க. சைனா என்னது, கம்யூனிஸ்ட், எல்லாமே தேவையில்லை, கடவுள் இல்ல, அது இல்ல அப்படி சொல்லக்கூடிய நாடு. அங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டா பொம்பளுக்குள்ள இப்படிதான் ட்ரெஸ் போடும். பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல எல்லாம் மினிக்க செல் வந்துருச்சா என்ன பண்ணிடுறாங்கன்னா கீழே கவுனு கீழே கொண்டு வச்சிடறாங்க. போன கீழே வச்சு போட்டோ எடுத்துறாங்க. இப்படி எடுத்து பேக் போட்டு விட்டாங்க. பேஸ்புக் அதெல்லாம் வந்துருச்சு. பெண்களை வந்து அவங்களோட கவுனு கீழே உட்கார மாதிரி கீழே போட்டு உட்காந்துருவாங்க. ஒட்டி பக்கத்தில் உட்கார அந்த நாட்டில் தப்பு கிடையாது. அப்ப என்ன செய்யும், ஓப்பன் கவுனா தானே இருக்குது. அப்ப தொடைக்கு மேல கேமரா போய் என்ன செய்யும், அவங்களுடைய முக்கியமான பகுதியெல்லாம் போட்டோ எடுத்தோன்னு என்ன செய்யறாங்க, அதை எடுத்து போட்டு விட்டாங்க. சைனாவுல தடை போட்டாங்க மினி கவுன் போடாது. அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? உலகத்துல நான் தான் முற்போக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, மத இஸ்லாம் வேணா அப்படி சொன்னா அவன் என்ன செய்யறான் முடிவு? இப்ப அது இந்த மாதிரி தடையிடுமே, பெண்கள் இந்த மாதிரி போடக்கூடாது, ஒழுங்கா போட்டு வா, ஆம்பளை மாதிரி போட்டு வா, உனக்கு ட்ரெஸ் குறைக்கிற. அப்ப இந்த ஆம்பளை இப்படித்தான் இருக்கு, முட்டு கஷ்டப்பட வேண்டிய பாரு. ஒவ்வொரு ஆம்பளைக்கு தெரியாதா? அது நீ ஆம்பளை தானே, நீ செஞ்சு அவனுக்கு வழங்காதா? நம்ம இப்படித்தானே இளைஞர் இருப்போம், இப்படித்தான் இருந்தோம், உனக்கு தெரியாது, பொம்பளைக்கும் தெரியாதா? ஒரு ஆம்பளை எப்படி பார்ப்பான், நம்மள என்ன மாதிரி பாக்குறான், எங்க எல்லாம் பாக்குறான், எங்க உத்து பாக்குறான், பொம்பளைக்கு தெரியாதா? ஒவ்வொரு பொம்பளைக்கும் தெரியும் ஆம்பளையுடைய பார்வையுடைய அர்த்தம், ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தெரியும் பொம்பளைய கோலத்தினுடைய அர்த்தம். அப்ப இப்படி நல்ல ஒவ்வொருத்தரும் விளங்கி வைத்திருக்கிற ஒரு விஷயமாக அதை அலட்சியப்படுத்தி விட்டு நாங்க இப்படிதான் நடப்போம்னு போனீங்க. இப்ப என்னவாவது சட்டம் போட வேண்டும். இதுதான் இமேஜ்லாம் சொல்லிட்டு போச்சு. இப்படித்தான்ப்பா இருப்பீங்க, முட்டிட்டு கடைசியில குனிவீங்க. முட்டிட்டு குனிகிறது அறிவாளியா? ஒரு நிலை இருக்கு, சின்ன கதவு இருக்கிறது, சின்ன கதவு இருக்கு பார்த்து முதல்ல குனிஞ்சு அப்ப நெத்தியை பாதுகாத்துக்கலாம். ஓய் வேகமா முட்டுறது, முட்டிவிட அவர் குனிகிறது. என்ன நன்மை? மண்டை போச்சுல. என்ன செய்யறான், எல்லாம் இழந்துட்டு, எல்லாம் கேவலப்பட்டு, உயிரை பழி கொடுத்துட்டு, பல நஷ்டங்களை அடைந்து விட்டு அப்புறம் என்ன செய்யறாரு? ஆமா குனிஞ்சா என்னது, உனக்கு அடுத்தவனுக்கு உதவ வேணும்டா, முட்டிட்டு குனிகிறதுங்கிறது. அப்ப முதல்ல என்ன செய்யணும், முட்டை முந்தி குனிஞ்சிடணும், எடை போடணும், அனலைஸ் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். இப்படி போறோம், இப்படி இருக்குது, இது இப்படிதான் நடக்கும் சொல்லி குனிஞ்சிடணுமா இல்லையா? ஒரு வண்டி ஓட்டினா எவ்வளவு அனலைஸ் பண்ணி போறீங்க. முன்னாடி உள்ள வண்டி என்ன வேகத்துல போறான், நம்ம என்ன வேகத்துல போறோம், இந்த வேகத்தை என்ன மெயின்டைன் பண்ணா முட்டாம இருக்கும், போய் மோதாம இருக்கு, அதை கணக்கு பண்ணி போட்டா அவன் அறிவாளி. ஏன்ட்ட வண்டி இருக்கு, நான் பெரிய வண்டிக்கு நான் ஓட்டு வண்டி வேகமா முட்ட வண்டி தான் போ. அப்ப அதைத்தான் வாழ்க்கையில இஸ்லாம் சொல்லுது. அப்ப நீங்க ஒருத்தருக்கு ஆணும் பெண்ணும் கலந்து பழகக்கூடிய விஷயத்துல அந்த மாதிரியான விபரீதங்கள் ஏற்படும் என்று சொன்னால் பெண்கள் பலவீனர்களா இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய உயிரை, மானத்தை, உடைமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த வழிமுறைகள் அவசியமாக இருக்கிறது. ஆண்களோடு தனித்திருக்கிற வாய்ப்புகளை எல்லாம் தவிர்த்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது என்று இப்ப வந்துருச்சு எல்லாம். நைட் ஷிப்ட்ல இரவுல வேலை பார்க்க போறாங்க பெண்கள், அதை பரிசீலிச்சுட்டு இருக்காங்க, அனுப்பலாமா வேணாமான்னு. ஏன்? இரவுல வேலை பார்க்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி படிப்படியா போயிட்டு அடிபட்டு வந்து என்ன செய்வாங்க, ஒண்ணுன்னா இறக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் சட்டத்தை கொண்டு வருவாங்க, மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு பிறகு மறந்துடுவாங்க, பழக ஆரம்பிப்பாங்க ரிவர்ஸ்ல. இப்படிதான் ஒவ்வொரு காலத்தில் நடக்கிறது. ஆக இஸ்லாம் இது ஏன் கரெக்டா இந்த மார்க்கம் இருக்குன்னு கேட்டா
இது அல்லாஹ் சொன்ன ஒரு சட்டம், இறைவன் சொன்ன ஒரு சட்டம். இறைவன் சொன்ன சட்டமா இருக்கிற காரணத்தினால் இதுதான் சரியா இருக்கும் என்பதை அவர்கள் முடிவுக்கு வருவார்களே தவிர யாரும் குறை காண முடியாது. அல்லாஹ்வுடைய இதுதான் இறை வேதங்களுக்கு ஆதாரமே இதுதான். குர்ஆன் முகமது நபி சொந்தமா சொல்லல, மனித கருத்து இல்ல, அல்லாஹ் தான் இந்த வேதத்துக்கு சொந்தக்காரன் என்பதற்குரிய பெரிய ஆதாரம் என்ன? திருக்குர்ஆன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்தான். எனக்கு கொடுத்த அற்புதம் திருக்குர்ஆன். எனக்கு அல்லாஹ் தந்த அற்புதம் என்ன? மற்ற அற்புதம் சின்ன விஷயங்கள். குர்ஆன் தான் அற்புதம். இதை வச்சு பாரு, உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம், எல்லா பிரச்சனையும் தீர்வா? உலகான புஸ்தகமா இருக்குது, 6000 வசனம் இருக்குது, இதுல 50 தீர்வு இருக்குமா? ஒவ்வொரு பிரச்சனை எழுதினாலே 1 லட்சம் 2 லட்சம் எழுதலாமே, தீர்வையும் சேர்த்துறதுனா எத்தனை பக்கம் வர்றது? பிரச்சனை மட்டும் எழுதினால லட்சக்கணக்கில் இருக்கு பிரச்சனை. பிரச்சனைக்கு தீர்வையும் சேர்த்து எழுதணும்னா 50 எழுதணும். குர்ஆன் என்ன செய்யணும்? இவ்வளவு பெருசா இருக்கணும், இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இருக்கணும். அப்பதானே தீர்வு இருக்க முடியும். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிறீங்களே, இந்த புஸ்தகத்துல எல்லாம் தீர்வு இருக்குமா? சில பேருக்கு தோணும், அது மனித அறிவை கொண்டு பார்க்கும்போது அப்படி தோணும். அப்ப எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குன்னா என்னன்னு கேட்டா, அதுக்கு அடிப்படை, சில அடிப்படைகளை இஸ்லாம் போட்டுருங்க. அந்த அடிப்படைக்குள்ள நின்று நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதுக்கெல்லாம் தீர்வு உதாரணமா எடுத்துக்கிறோமே, இப்ப நவீன காலத்துல இப்ப போன் வச்சிருக்கீங்க, ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கீங்க, இது குர்ஆன்ல இருக்குமா? இருக்காது. இந்த மைக்கில் பேசுறீங்க, இது குர்ஆன்ல இருக்குமா? இருக்காது. பஸ்ல போறீங்க, ஆட்டோவில் போறீங்க, இது குர்ஆன்ல இருக்குமா? இருக்காது. டிவி இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, ஏர் கூலர் இருக்கு, ஏசி இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, மிக்சர், கிரைண்டர் இருக்குது, இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குமா? இருக்காது. அப்ப குர்ஆன்ல புதிய புதிய விஷயங்கள் எவ்வளவு வந்துகிட்டே இருக்கு உலகத்துல. இதெல்லாம் எப்படி குர்ஆன்ல இருக்கு? எல்லாம் குர்ஆன்ல இருக்குங்கிறீங்க, குர்ஆன்ல எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குறீங்க. அது எப்படி? அந்த சின்ன புஸ்தகத்தில் அவ்வளவு தீர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமையானால், இந்த அடிப்படையை நீங்கள் மனசில் ஆழமா பதிய வைத்துக் கொண்டால் இதற்கான விடை ரொம்ப எளிதாக கிடைத்துவிடும். என்னன்னு கேட்டா, இஸ்லாம் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்கள் இதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லி இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். நல்லா தொழுமா கையை வசத்துறோம், ஏன் வசத்துறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்ல செஞ்சாங்க. அப்படி ஆதாரம் இருந்தா தான் செய்யணும். அனுமதி இருக்கு, செஞ்சாங்களான்னு பார்க்கணும், தடுத்தாங்களான்னு பாத்திரக்கூடாது. ஒருத்தன் என்ன இப்படி கையை கட்டிக்கிட்டான், ஏன்டா அப்படி கட்டி தொழுவுற, தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது, தடை இருக்கான்னு கேட்க எப்படி இருக்கணும்? அனுமதி இருக்கணும். வணக்க வழிபாடுகளை செய்வதாக இருந்தால், வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு இருக்குதா, இப்படி செய்யலாம் என்று குர்ஆன்ல இருக்குதான்னு பார்க்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஆதாரம் இருந்தா அதை செய்யணும். விரல அசைக்கிறோமா, அசைக்கிறது ஆதாரம் இருக்கு, அசைக்க வேண்டியது. ஒருத்தன் அசைக்காம இருக்கான், அசைக்க கூட தடை இருக்கா அப்படி கேட்க கூடாது. அசைச்சாங்கன்னு ஆதாரம் இருக்குல்ல, செஞ்சுட்டு போ. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து அல்ல அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தியில வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதுக்கு எப்படி நீங்க பார்க்கணும்? அப்படி செய்ய சொல்லி உத்தரவு இருக்குதா, அல்ல ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டியிருக்கிறாங்களா, அது அடுப்பு செய்யறதை பார்த்து அனுமதிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்ப மார்க்க விஷயத்துக்கு குர்ஆனை பயன்படுத்துவதற்கு எப்படி பயன்படுத்தணும்? நம்ம செய்யற மார்க்க, உதாரணமா சுப்ஹானல்லாஹ் சொல்றோம் 30 தடவை 33 தடவை. ஒருத்தர் என்ன செய்யறான், சுப்ஹானல்லாஹ்க்கு பதிலா குல் ஹுவல்லாஹ்ங்கறான். அது குர்ஆன்ல உள்ள சொல்லலாமா? அங்க தடை இருக்கான்னு கேட்கறான். அடே தடை கேட்காதரா, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னாங்களா அப்படி கேட்கணும். இப்ப பாங்குக்கு முன்னாடி ஒரு செலவாத்து சொன்னார் இல்லையா, பாங்கு சொல்றாரு ஒருத்தர், சொல்வதுன்னா அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முடிச்சு போடணும், அது பாங்கு. ஒருத்தர் பாங்குல என்ன செய்யறாரு, இன்னல்லாஹு மலாயிகத்துஹு ஸல்லூன அலன் நபின்னு ஒரு ஆயத்தை வாசிச்சுட்டு அப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது சொல்லிட்டு 3 பாங்கு சொல்லி போடலாம் அந்த டயத்துல. அவ்வளவு ஓதிட்டு என்ன செய்யறாரு, அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்றாரு. இப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறோம், ஏன்பா ஸலவாத் ஓதுற, ஸலவாத் ஓதக்கூடாதா அப்படிங்கிறாரு. அடே ஓதணும்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும்டா, தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது. பாங்கு ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சுல, பிலால் பாங்கு சொன்னார்ல, அப்துல்லாஹ் பின் உம்ம மக்தூம் பாங்கு சொன்னார்ல, அபூ முஹதரா பாங்கு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பாங்கு எப்படி சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், ஆரம்பமே அல்லாஹ் அக்பர் தான். போய் பாங்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை காட்டி இருக்கும் பொழுது நீங்க உன்னை சேர்க்கலாமான்னா சேர்க்க கூடாது, செஞ்சிருந்தா தான் செய்யணும், செய்யலன்னா இல்ல வழிகள்னு அர்த்தம். அது செலவாத்து சொல்றது நல்ல விஷயம் சொல்லக்கூடாது. நாங்க செலவாத்து நல்லது தானே, ஒருத்தர் அப்படித்தான் என்ன கேட்டாரு, செலவாத்து சொல்றது நல்லதுங்கிறீங்க, அதனால செலவாத்து ஒரு சரி செலவாத்து ஓதுப்பா,
குர்ஆன்ல பக்கரான்னு ஒரு சூரா இருக்கு, நல்லது தானே? ஆமா, நான் பக்கரா ஓதிட்டு பாங்க சொல்லுவேன். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு, லோஹரும் போய் அசரும் போயிடும், மகரிபு பாங்க சொல்றதா? அது கேட்டா குர்ஆன் நல்லதுதானே? குர்ஆன் நல்லதுதானே? அங்கேயே சொல்ற குர்ஆன் நல்லதுதான். குர்ஆன் நல்லதா இருந்தாலும் வாங்கன்னு ஒண்ணு காட்டிட்டாங்கன்னா அலுப்பு சேர்க்க கூடாது. எல்லாம் நல்லதுதான். சீனி நல்லதுதான், சாம்பார்ல போட முடியுமா? அதை சாம்பார் வைக்க சொல்றோம், ஒருத்தர் சீனி கொண்டா கொட்டுறான். ஏன் சீனி நான் கெட்டதா? அட சீனி கெட்டது இல்லடா, சாம்பாருக்கு ஃபார்முலா இருக்குடா. அந்த ஃபார்முலாக்குள்ள ஜாமான போடு. சீனி நல்லதுதான். சீனி எங்க போட சொன்னா நல்ல சீனியை போடு. உப்பு போடுறது உப்பு போடு. தீல கொண்டு போறான் ஒருத்தன். என்னடா உப்பு தடையா? உப்பு கெட்டதா? உப்பு விஷமாங்கிறான். இவன் என்ன செய்யறது? உலகத்துல கரெக்டா இருக்கிறான். உலக விஷயம் என்ன செய்யறான்னா எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணுங்கிறான். மார்க்கத்தை கேட்டா மட்டும் ஏன் செலவாத்து தப்பா, ஏன் யாசின் ஒரு தப்பா? நான் கேட்டா பாங்குக்கு முன்னாடி யாசின போன ஒத்துக்குருவியா? அப்ப இது இப்படி கேட்க கூடாது. ஏன் எப்படி கேட்கணும்? ரசூல்லா என்ன சொன்னாங்க அதை நிறுத்திக்க, சேர்க்காத. வாங்குக்கு பின்னாடி செலவாத்து சொல்லு, அது நாமளே சொல்லணும். வாங்க சொல்லி முடிச்ச பிறகு செலவாத்து சொல்லணும். வாங்குக்கு முன்னாடி செலவாத்து இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க நம்ம கற்றுத் தந்தார்கள், அது சொல்லப்படவில்லை. இந்த மாதிரி இருக்கிறதுனால மார்க்க விஷயத்துல உங்களுக்கு குழப்பம் வராது. நவீனத்துக்கு ஒரு மார்க்கம், அன்னைக்கு ஒரு மார்க்கமா? மார்க்கம் மாற போறது தானே. இப்படி கையத்துக்கு தக்பீர் கட்டணும், அந்த காலத்துல கை தூக்கணும், அந்த காலத்துல முடியுமான்னு கேட்கலுமா? எந்த காலத்துல தூக்கணும்? இதை நெஞ்சில கட்டுறோம், அந்த காலத்துல நெஞ்சில கட்ட முடியும், இந்த காலத்துல நெஞ்சு கை சின்ன போச்சப்ப. அப்ப இதுல மாறாது. வணக்க வழிபாடுகள் விஷயத்துல அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அது இன்னைக்கு மாறாது. அதுல அப்படி எடுத்துக்கிற வேண்டியது. வணக்க வழிபாடு இல்லாத விஷயம், இந்த மைக்கை யூஸ் பண்ணலாமா, வாட்ச் கட்டலாமா, கார்ல போகலாமா, இந்த வியாபாரம் பண்ணலாமா, எம்எல்ஏ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் செய்யலாமா, ஷேர் மார்க்கெட்டுக்கு போகலாமா, இது மாதிரியான புதிய புதிய விஷயங்கள் இருக்குன்னு வைங்க. அதுல என்ன பார்க்கணும்னா செஞ்சாங்களான்னு பார்க்க கூடாது. வணக்க வழிபாட்டுக்கு செஞ்சாங்களான்னு பார்க்கணும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு பார்க்கணும். இந்த விஷயத்தை என்ன பார்க்கணும்னா தடுத்தாங்களான்னு பார்க்கணும். எதுல? இந்த மைக்கை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்துவதனால இஸ்லாத்தின் எந்த ஒரு தடை இதில் வருகிறது, எந்த ஒரு கேடு இதில் வருகிறது அப்படி சிந்திக்கணும். ஒரு கேடு வரலன்னா செஞ்சிடலாம், அவ்வளவுதான். மைக்கு பயன்படுத்துன்னு ஆதாரம் தேடக்கூடாது. நவீன பிரச்சனைக்கு எப்படி தீர்வுன்னு கேட்டா, நவீன பிரச்சனைக்கு ஒத்த வரியில் தீர்வு. என்ன தீர்வு? ஹலக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமியா, இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு படைத்து விட்டேன். பூமியில் உள்ள அனைத்து உங்களுக்கு படைச்சாச்சு. அப்ப படைச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு அவ்வளவு அனுபவிங்க. கூடாத விஷயமா இருந்தால் அதை நாம் சொல்லி இருப்போம், அதை தவிர்த்துக்க. கூடாத விஷயமா இருந்தா தவிர்த்துக்கிறங்க. மற்ற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, அதை செஞ்சுட்டு போங்க. இந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் இதை டிவி பார்க்கலாமான்னா பார்த்துக்க. என்ன தடை வருது? ஆடல் பாடல் ஆபாசம், அதை நிப்பாட்டிக்க. பயான் பண்ண கேட்டுக்க. சமையல் குறிப்பை பார்த்துக்க, நீ பார்த்துக்க. ஒரு பொருளை பயன்படுத்தும் பொழுது என்ன பார்க்கணும்னு கேட்டா, இஸ்லாம் தடுத்திருக்கிற ஒரு விஷயம் இருக்கிறான்னு பாருங்க. வணக்க வழிபாட்டை பார்க்கும் பொழுது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க, வழிகாட்டப்பட்டிருக்கான்னு பாருங்க. வணக்கம் இல்லாத ஒரு பொருளை திங்கலாமான்னு வருது. இது திங்கலாமா கூடாதா? தின்னுட்டு போ. கூடாத தடை இருக்கும். லிஸ்ட பாரு, தடுக்கப்பட்ட லிஸ்ட் சின்ன லிஸ்ட் தான். அந்த லிஸ்ட்ல வரவில்லை என்றால் எல்லாம் தின்னுட்டு போ, அவ்வளவுதான் விஷயம். அப்ப இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, சில அளவுகோல்களை உங்களுக்கு தருகிறது. என்ன அளவுகோல்? உலகத்தில் உள்ள எல்லாம் உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, குல்லு முஃப்திரின் வ முஸ்கிரின் ஹராம், போதை தருகிற எதையும் தின்றாத, எல்லாம் உனக்கு தான்ப்பா. போதை தருமா தின்றாத, அவ்வளவுதான். முடிஞ்சா போதையெல்லாம் கழிச்சுக்க. அதுக்கப்புறம் என்னது? உனக்கோ அடுத்தவனுக்கோ கேடு தர்ற விஷயத்தை திங்காத, செய்யாத. அப்ப ஒரு எல்லாம் நமக்கு படைக்கப்பட்டு விட்டது. படைக்கப்பட்டதுக்கு பிறகு அது கேடு தருகிறது என்று சொன்னால் கேடு தருவதை விட்டு விலகிக்கொள். இந்த ஒரு வார்த்தையில நவீன பிரச்சனை கோடி ஒடியாந்து. எதை வேணாலும் புதுசா வச்சுக்க, எந்த பிரச்சனை வேணாலும் வச்சுக்க. அந்த பிரச்சனையில மார்க்கம் தடுத்திருக்கிற விஷயம் வருதா? கேடு தருதா? போதை இருக்குதா? மோசடி செய்யாத இருக்குதா? ஏமாத்துறது இருக்குதா? கள்ளத்தனம் இருக்குதா? தவிர்த்துக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, செஞ்சுட்டு போ. அப்ப என்ன பிரச்சனை புதுசு புதுசா பார்த்தாலும் சரிதான், அதற்கெல்லாம் என்னவாயிரு? தீர்வு ஒடியாந்தோம். இப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவோமே, எப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்கலாம்ங்கிறக்கா வேண்டி. ஏன்னா நவீன பிரச்சனையை பட்டியல் போடுவதை விட நீங்களே நவீன பிரச்சனையை குர்ஆன்ல தீர்வு ஆயிக்கலாம். புதுசா பாத்தீங்கன்னு சொன்னா அதை எப்படி தீர்வு அடைவது என்பதற்குரிய வழிமுறையை நீங்க மனசுல வச்சுக்கணும். இதுக்கு என்ன, அதுக்கு என்ன, அதுக்கு என்னன்னு கேட்க தேவையில்லை. நாங்க சொல்லாம நீங்க அறிந்து கொள்ளலாம், அடிப்படை வழங்கி கொண்டால்.
அது என்ன அடிப்படை? உதாரணமா எடுத்துக்கொண்டா, ஒரு பெண்ணு கர்ப்பமாயிட்டான். கர்ப்பமான பிறகு அந்த கர்ப்பத்தினால் அவளுக்கு உயிருக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி வருது. அவளுக்கு உயிர் அச்சுறுத்தல், இந்த குழந்தை பிறந்தால் அது சீரியஸ் ஆயிரும், அவளுக்கு உடனே நேஜர் ஆயிரும், அல்ல 3 சிசேரியன் பண்ணியாச்சு, 4வது ஒருக்கா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள் வருது. இப்ப காரணம் வந்த உடனே அந்த கருவை கவனமா இல்லாம விட்டானா அந்த கருவை கலைக்கலாமா? கலைக்கணும் டாக்டர் சொல்றான், அந்த கருவை கலைச்சிடணும், கலைக்கலன்னா தாய்க்கு ஆபத்து அப்படிங்கிறான். அப்ப கலைக்கிறதா வேணாமா? வந்தா நம்ம மனசுல ஒரு சந்தேகம் வரும். அந்த இடத்துல என்ன சந்தேகம்? உயிரை கொல்லக்கூடாது. குர்ஆன்ல என்ன இருக்கிறது? உயிரோடு கொல்லப்பட்ட குழந்தைகளை அல்லாஹ் விசாரிப்பான். எதுக்காக உன்னை கொண்டாங்க? உங்க ஆத்தா உன்னை எதுக்கு கொன்றான்? உங்க அப்பன் எதுக்கு கொண்டான்? அல்லாஹ் கேட்பானா. ஒய்தல் மௌதத்து சுயிலத், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தையிடம் அல்லாஹ் விசாரிப்பான். ஐதம்பின் குத்திலத், நீ என்ன பாவம் செய்ததற்காக உன்னை அழித்தார்கள்? குழந்தை தானே நீ, உன்னையும் அழித்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி அந்த காலத்துல உயிரோடு குழந்தைகளை புதைச்சாங்க இல்லையா, அதெல்லாம் கடுமையான ஒரு குற்றமாக எல்லாம் என்ன செய்யறான்? பெண் குழந்தைகளை புதைச்சதெல்லாம் கடும் குற்றமா சொல்லி காட்டுறான். இப்ப நம்ம முன்னாடி என்ன வருதுன்னு கேட்டா, வயிற்றுல சிசு இருக்குது, அந்த சிசுவை ஒரு நிர்பந்தத்திற்காக அழிக்கிறோம் இல்லையா, அப்படி அழிச்சால் ஒரு கொலை குற்றம் வருமா? உயிர் தானே, உயிரை அழிச்ச குற்றம் வந்துருமா அப்படின்னு வருதுல. இப்படி இந்த அடிப்படையை ஆய்வு செய்யும் பொழுது உள்ள போய் இது இந்த நேரம் உள்ள போய் தேடி பார்க்கணும், மார்க்கத்தில் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். ஆய்வு செஞ்சு பார்த்தா பல கோணங்கள் ஆய்வு செய்யும் பொழுது இதுக்கு என்ன விதமான முடிவுக்கு வருவது என்பது தெரிஞ்சிடும். என்ன முடிவு? இப்ப ஒரு குழந்தை கருவுல உருவாகுதுல, உருவாகிற குழந்தைக்கு உயிர் இருக்கா இல்லையா? அந்த முதல் நாள்ல உயிர் இருக்கத்தானே செய்யுது. உயிர் இருக்க போய் தானே அந்த விந்துடைய உயிரணு நீச்சல் அடிச்சு போய் கருமுட்டையில சேர்ந்து அப்படி கர்ப்ப பையில போய் சுத்திக்கிட்டே இருக்கா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுதா இல்லையா? வளருதா இல்லையா? டெவலப் ஆகுதா இல்லையா? அப்ப வளர்ந்து டெவலப் ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்குது. உயிர் இருக்குன்னு சொல்லியாச்சா? அப்ப உயிர் இருக்கிறது நமக்கும் தெரிகிறது, அல்லாஹ்வுடைய மார்க்க பிறகு உயிர் இருக்கு போய் வளருது. ஆனா ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, அந்த குழந்தைக்கு 120வது 4 மாசம் முடியும் போது மலக்கு உயிரை ஊதுகிறார்னு வருது. ஹதீஸ்ல எப்படி வருது? 120வது நாளில் அந்த குழந்தைக்கு உயிர் ஊதப்படுகிறது. மலக்கு அனுப்பி அந்த குழந்தைக்கு அப்ப அல்லது என்ன செய்யறான்? உயிரை கொடுக்கறான். இப்ப என்ன நமக்கு கேள்வி வருதுன்னு கேட்டா, ஏற்கனவே உயிர் இருக்க போய் தானே 120 நாள் வரைக்கும் வளர்ந்துச்சு. 120 நாள் வரைக்கும் அது வளர்ந்தது எதனால? உயிர் இருக்க போய் தான் கல்லாவை கடைஞ்சது, மரக்கட்டையாவை கடைஞ்சு உயிரா தான். அப்ப அதுக்கு உயிர் இருக்கிறதெல்லாம் சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, 120 நாளில் தான் மலக்கு போய் உயிரை ஊதுகிறார். 4 மாசம் முடிஞ்சுதான் உயிரை ஊதுகிறார்னு வருது. இப்ப என்ன நம்ம விளங்குறதுன்னு கேட்டா, உயிர் என்பது 2 வகையில் இருக்கிறது. உயிர் உண்மைதான், உயிர் 2 வகையில் இருக்கிறது. இந்த 2 வகையில் இருக்கிறது என்பதை குர்ஆன் பல வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அதையும் நல்லா தெளிவுபடுத்தி காட்டுறான். இப்ப நம்ம தூங்கும் போது நம்ம செத்து போயிட்டோமா உசுரோட இருக்கிறோமா? உசுரோட இருக்கணும். தூங்குறாள் பணம்னு சொல்லுவீங்களா? ஒரு தூங்கிட்டு இருக்காரு, ஜனாசா சொல்ல முடியாது, தூங்குறாலும் உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ மௌத்தியா, மரணிக்கும் போது உயிரை எல்லாம் கைப்பற்றிக்கிறான். அது ஒரு விஷயம். உள்ளத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மரணிக்காத உயிர்களை தூக்கத்தின் போது அல்லாஹ் கையில் எடுத்துக்கொள்றான். நம்ம தூங்கும் பொழுது உயிரை அல்லாஹ் எடுத்துக்கிறான்னு சொல்லப்படுது. உயிரை எடுத்தா எப்படி மூச்சு விடுறீங்க? தூங்கும் போது அல்லாஹ் உயிரை எடுத்துக்கிட்டான்னு சொல்றான். உயிர் எடுத்தா மூச்சு விட இயலுமா? ஒரு எறும்பு கடிக்குது, தூக்கத்தில் அடிக்கிறீங்க, உயிர் போனா அப்படி அடிக்க இயலுமா? உயிர் இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? தூங்கும் போது எடுத்துக்கிறாங்க. நீங்க தூங்கக்கூடிய நேரத்தில் உயிரை எடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தூங்கும் போது நீங்க சில உடம்புலாம் சூடா போயிடுதுன்னு வைங்களேன், நீங்களா புரண்டு படுப்பீங்க. ஒரு பக்கமா படுத்தோம்னா பாடி ஹீட் ஆகி போயிடும். அப்புறம் நம்மள அறியாம இப்படி திரும்பி படுப்போம். இந்த பக்கம் கை அழுத்தமாகி போயிடும். அப்புறம் இப்படி திரும்பி படுப்போம். நமக்கு தெரியாது எத்தனை திரும்ப. யாருக்கா தெரியுமா? நீங்க படுத்தாலும் எத்தனை இப்படி திரும்பினீங்க, எத்தனை அப்படி திரும்பினீங்கன்னு தெரியாது. கேமரா வச்சு பார்த்துட்டு காலில் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை செஞ்சு. இவ்வளவு நடந்தது நமக்கு தெரியாது. அப்ப உடம்பு இயங்கி கொண்டு மூச்சு போய் கொண்டிருக்கிறது. மூச்சை விடுத்தலுங்க. சாப்பிட்டு படுக்கிறீங்கல்ல, அது அரைக்கப்படுதா படலையா? மிஷின் நின்றுதா? சாப்பிட்டு உணவு வயிற்றில் இருக்கிறது,
அந்த வயிற்றுல உள்ள உணவு ஜீரணமாவதா இல்லையா? குடல் அரைக்கத்தானே செய்யுது, எல்லாமே செய்யுது. நுரையீரல் வேலை செய்யுது, ஹார்ட் வேலை செய்யுது, குடல் வேலை செய்யுது, கணையம் வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்யுது. உள்ளுறுப்பு ரத்தம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நின்று ரத்தம் அப்படியே தூங்கினவுன அப்படி ஸ்டாப்பா சாப்பிட்டா போனோம், உசுறு இருக்குது. உயிரை முதல்ல உயிர் தான் இருக்குன்னு சொன்னா கருவுல இருக்கும் பொழுது, அப்புறம் 4 மாசத்துல வந்து உயிர் ஊதப்படுதுன்னு வருது மார்க்கத்துல. இன்னொரு பக்கம் என்ன வருதுன்னா தூங்கு உசுறு எடுத்துக்கிறேங்கிறான். அப்ப உயிரை வந்து மனிதன் என்கிறதுக்கான உயிர் ஒண்ணு இருக்கிறது, மனிதன் என்றே கணக்கிட முடியாத உயிர்னு ஒரு வகை இருக்குது. இப்ப வந்து அரிச்சா சொரிகிறது மனுஷ உயிரா? ஆட்டுக்கும் சரி தானே செய்யும். ஒரு ஆட்டுக்கு எறும்பு கடிச்சா வாழை கொண்டு அடிக்குதா இல்லையா? இந்த உயிர் வந்து மிருகங்களுக்குலாம் இருக்கிறது. மிருகங்களுக்குள்ள உட்கார்ந்தா பிறண்டு படுத்துக்கிறேன், அப்படி படுத்துக்கிறேன், சிந்திக்காதானா? அப்ப உயிர் எல்லாம் எடுக்கிறாங்க. எதை எடுக்கிறான்னு கேட்டா மனிதனுக்குண்டே உள்ள சிந்திக்கிறான் பாருங்க, பிளான் பண்றான் பாருங்க, முடிவு எடுக்கிறான் பாருங்க, அந்த உயிர் எல்லாம் எடுத்துக்கிறான். இன்னொரு உயிர் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் 2 விதமான உயிர் இருக்கிறது. ஒரு உயிரை எடுக்க பெயர் தூக்கம், 2ஐயும் சேர்த்து எடுத்தா மௌத்து. அந்த உயிரையும் சேர்த்து எடுத்துட்டா பாடி, இந்த உயிரை மட்டும் எடுத்தா தூக்கம் அப்படின்னு இருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா 120 நாள் 4 மாசத்துக்கு பிறகுதான் அது மனித அமைப்பில் மனித உடலா ஒரு சதை பிண்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மனிதனுடைய செல்கள்லாம் உருவாகி கண்ணுடைய செல் கண்ணு பக்கம் போகும், கைக்கு உள்ளது கைக்கு போகும், மூளைக்கு போகும்னு சொல்லி அறிவியல் பூர்வமாகவும் சொல்றான். உயிர்கள் வந்து மிருகங்கள் கால்நடைகளுக்கு இருக்கிற மாதிரி உயிர் இருக்கிற வளர்வதற்கு, அந்த வளர்வதற்குரிய உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை மனித குழந்தை அல்ல. 120 நாள்ல போய் ஊதுறோம் பாருங்க, அப்பதான் மனிதன்கிற உயிர் ஊதப்படுது. அதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை என்ன? ஒரு உயிர், ஒரு உயிராக இருக்கிறது. குழந்தைங்கிற அந்த சிப்ப வரும். இந்த ஹதீஸ் பிரகாரம் 120 நாள்ல ஊதுறதுக்கு அர்த்தம் இல்லையே. ஏற்கனவே உசுறு இருந்தா மறைய போய் ஊதணும். மனிதன் என்பதற்கான உயிர் வேற, 2 உயிர் நமக்கு இருக்கிறது. இப்போ ஒரு பெண் வந்து கர்ப்பிணி ஆயிட்டான். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? ஆபத்துன்னு வருதா? ஆபத்து வருதுன்னு சொன்னா 4 மாசத்துக்கு உள்ளேயா இருந்தால் பெண்ணுடைய உயிருக்கு பாதுகாப்பு என்கிற வகையில், தாயுடைய உயிரை காப்பாற்றுகிறது என்ற வகையில் அதை நம்ம அழித்தால் குழந்தையை கொன்றது ஆகாது. சரியா? எப்ப அது செய்யணும்? சும்மா அழிச்சிடக்கூடாது. ஏன் சும்மா அழிக்கிறது கேடுன்னு சொல்லிட்டாங்க. விஞ்ஞானத்தில் என்ன சொல்லிருக்கான்னு கேட்டா கற்பத்தை களைப்பது பெண்ணுக்கு கேடு, பலமான நரக வேதனையா இருக்கும், அந்த பெண்ணுடைய வருங்காலத்தை எல்லாம் சேர்த்து பாதிக்கிற அளவுக்கு நிறைய உடல் ரீதியான பாதிப்புகள் அது கொடுக்கிற மருந்துகள், அதுக்கு செய்யற ட்ரீட்மெண்ட்கள், கற்பப்பை எல்லாம் டேமேஜ் ஆகி போயிடும், பல பின்னடைவுகள் உங்களுக்கு ஏற்படும். ஏற்படும் என்கிற காரணத்தினால் உருவாகிட்டா களைச்சிடக்கூடாது. ஏன்? கலைக்கிறது கேடு. அதே நேரத்தில் அதை விட ஒரு பெரிய தீமையை தடுக்க வேண்டி வருமையானால் அப்ப அதுக்காக வேண்டி மட்டும் செய்யலாம். எதுக்காக வேண்டி? தாயை காப்பாற்றணும், இல்லைன்னா அந்த பொம்பளை செத்து போயிடுவான் அப்படின்னு வருது. இப்ப எப்படி நம்ம பிரிச்சு பாக்குறோம்? 4 மாசம் கடந்து விட்டால் உயிராய் போயிடும். அந்த அளவுக்கு நீங்க இருந்துடக்கூடாது. அதுக்கு முந்தின நிலையா இருந்தால், சாதாரண விஷயமா இருந்தால் நீங்க சகித்துக் கொள்ளணும். பாதிப்பு தான் வரும், தாய்க்கு பாதிப்பு தான் வரும் என்கிற விதத்தில் வறுமையானால் அதை நம்ம எடுத்து விடலாம்னு ஒரு முடிவுக்கு வர்றோம். இதெல்லாம் இதை 3 முடிவுமே எதை வச்சு வர்றோம்? மார்க்கத்தை வச்சா வர்றோம். இஷ்டத்துக்காக சொல்றோம், ஹதீஸை வச்சு வர்றோம். உயிர் 2 வகைன்னு சொன்னோம், நம்மளவா சொன்னோம்? ஹதீஸ்ல இருக்குது. ஏற்கனவே இருக்கிற உயிர் 120 நாள் ஊதப்படுற வேற உயிர். நிறைய செலவு பண்ணிருக்கிறாங்க, வசூலுக்கு அறிவிக்கணுமா, போங்க எடுத்துட்டு போங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சேரு எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க, மேடை போட்டிருக்காங்க, மைக்கு, டிவி எல்லாத்துக்கும் செலவு இருக்கு, கையை பிடிக்க கூடாது. அதனால தாராளமாக அள்ளி கொடுக்குறோம். நாங்க பேச வர்றோம்னா எங்களுக்கெல்லாம் பீஸ் கிடையாது, உங்க நிர்வாக செலவுக்கு தான். சரி, அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா இதுதான் நவீன பிரச்சனைங்கிற. நவீன பிரச்சனை என்ன? ஒரு அபார்ஷன் பண்றதை கருக்கலைப்பு செய்வதாக இருந்தால் அதுக்கு என்ன ரூல்ங்கிறது விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு தெரியுறாங்க. உங்க மார்க்கத்தில் என்னையா தீர்வுன்னு ஒருத்தன் கேட்கறான். இருக்கே தீர்வு? என்ன தீர்வு? எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். சக்திக்கு மீறின விஷயம் எது? உயிர் போயிரும் என்றால் சக்திக்கு மீறின விஷயம். எங்க உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த கருவை அழிக்கிறது குற்றமில்லை என்று கேள்வி கேட்க மாட்டான். நவீன பிரச்சனை தீர்வாகி போச்சு. குழந்தையை கொன்றதா வருமா? 4 மாசம் கீழே இருந்தால் வராது. ஆனால் கெட்ட செயல், அது கேடு. அந்த கேடுனால எப்ப செய்யலாம்? அதை விட பெரிய கேடு வரும் என்றால் சின்ன கேடை செய்யலாம். பெரிய கேடு, அதை விட பெரிய கேடு வரும் என்று சொன்னால் சின்ன கேடை செஞ்சிடலாம். இப்படிதான் அந்த நவீன பிரச்சனை தீர்வு இப்படி இருக்குமே தவிர எப்படி இருக்காது?
இந்த மாதிரி இத்தனை மாசம் வரைக்கும் கழிச்சுக்கிறங்க, இப்படி அப்படி இருக்காது. இப்படி மூணையும் இணைச்சு இருக்கிற குரானை இருக்கிற ஹதீஸை வச்சு இணைத்து பார்த்து நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்றதுதான் இது முறை. இன்னொரு சேர்த்து சொல்லிக்கிறோம். இப்ப நவீன காலத்துல, இப்ப அந்த காலத்துல கோழி சாப்பிடணும்னு நினைச்சோன்னு வைங்களேன், கத்தி எடுத்து கோழியா இருப்போம். ஒவ்வொரு கோழியா பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி அறுத்து போடுவோம், அப்புறம் சாப்பிடுவோம். இப்ப மக்கள் தொகை பெருகி போச்சு. கோழி இருக்கிறதுலாம் மிஷினை ஒண்ணா வச்சுட்டாங்க. இப்ப என்னது, கில்லட் கருவின்னு வச்சுட்டாங்க. கோழியெல்லாம் நம்ம இருக்க தேவையில்லை, அது பாட்டுக்கு மிஷின் என்ன செய்யும், அறுத்தறுத்து விட்டுட்டே போகும். அப்ப அதன் மூலமா அறுக்கும் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு நீங்க மனுஷன் அறுத்தா 100 கோழி அறுப்பான், அது 1,00,000 கோழி கூட அறுத்துக்கணும். மிஷின்ல போட்டா என்ன செஞ்சேன், 1,00,000 கோழி அறுத்துரும். இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா, இது கூடுமா கூடாதா? மோதினார் பிடிச்சி அஜரத்து பிடிச்சி அல்ல நீங்க வீட்டுக்காரால பிடிச்சி பிஸ்மில்லாஹ் வல்லாஹ்னு சொல்லி அறுத்தா அறுக்கிற கட்டத்தில் வந்துருது. இப்ப அந்த மாதிரி செய்ய போனோம்னு சொன்னா, அப்படி அனைவருக்கும் கோழி அறுத்து தெரிஞ்சா பரவாயில்லை, நிறைய ஒரு வியாபாரமா செய்ய வேண்டியிருக்குன்னு வைங்க. அவங்க எல்லாம் கோழி அறுக்கிறதுக்கு மிஷின் மாதிரி இருந்தா தான் என்ன செய்ய முடியும், ஈஸியாக அறுக்க முடியும். அதையெல்லாம் கருத்துல கொண்டு பார்த்தா இது கூடுமா கூடாதா, இந்த கோழி இருக்கிற விஷயம் கூடுமா கூடாதா, இதுல கில்லட்ல மிஷின்ல இருக்கிறது. இப்ப அது கூடுமான்னா இது இது இருக்குமா, ஹதீஸ்ல இருக்குமா, இது இருக்காது. இதுல இருக்குமா, இருக்காது. அப்ப குர்ஆன்லயும் இது இருக்காது, ஹதீஸ்லயும் இருக்காது. அப்ப இதுக்கு எப்படி தீர்வு வர்றது, நவீன பிரச்சனை தானே அப்படின்னு குழம்பு தேவையில்லை. இந்த அறுக்கிறது குறித்த எல்லாத்தையும் எடுங்க, என்னென்ன குர்ஆன் ஹதீஸ்ல தேடி எடுங்க. எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கான தீர்வு கிடைச்சிடும். எப்படி கிடைச்சிடும், உதாரணமா எடுத்துக்கொண்டா, நாயை வைத்து வேட்டையாடலாம் குர்ஆன்ல வசனம் இருக்கு. நாய் இருக்குல்ல, நாய் நாயும் இல்ல, வேட்டை நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். சாதாரண நாய் வந்து அது தின்னுட்டு வந்துடும். நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது பல்லு படாம புடிங்கிட்டு வந்துடும். இது அது பிடிச்சிட்டு வந்துடும். முயலை பிடிச்சின்னு சொன்னா எஜமானுக்கா கரெக்டா கொண்டாந்து தந்துடும். அப்படி அந்த பயிற்சி அளிச்சார்களே ஆனால் அந்த நாய் சரியான முறையில் அந்த உயிர் பிராணியை கொண்டு வந்துடும். இப்ப அது கொண்டு வரும்போது அதுக்கு யார் பிஸ்மில்லா சொல்றது, கொண்டு வரும்போது செத்து போயிடுச்சு. இது அறுத்த கணக்கில் வச்சுக்கிறதா அறுக்கலன்னு வச்சுக்கிறதா? நாய் பிடிச்சிட்டு வருது இல்லைங்க, அது வரும்போது உசுரோட இருந்தா அறுத்துக்கணும், விஷயம் வேற. கவ்வி பிடிச்சிக்கிட்டு வருது, பல்லு படாம கொண்டு வருது, கொண்டாந்து தரும்போது செத்து போயிருக்கு. இதை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொன்னா, நீங்கள் அந்த நாயை அனுப்பும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லிவிட்டு அனுப்பினீர்கள். ஆனால் நாய் போய் பிடிச்சாலும் அது நாய் பிஸ்மில்லா சொன்ன அர்த்தம், பிஸ்மில்லா சொல்லியாச்சுன்னு அர்த்தம். நீங்க போய் பிடிக்கல, நீங்க அந்த பிராணியை சாவடிக்கல, நாய் தான் பிடிச்சி சாவடிக்குது. இருந்தாலும் நாய் அனுப்பும் போதே பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பி விட்டீர்களே ஆனால் அது அந்த பிடிச்சி செத்து விட்டது என்று சொன்னால் நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அது கொஞ்சம் கடிச்சு செத்துச்சுன்னு வைங்க, சாப்பிடக்கூடாது. ஹதீஸ்ல வரக்கூடியது, அந்த வேலையில பிடிக்குது, பிடிச்சு கடிச்சு அது ரத்தத்துக்கு ருசி பார்த்துட்டு அதனால் செத்து போய் கொண்டு வந்தால் சாப்பிடக்கூடாது. அப்படி பல்லு படாம கொண்டாந்து உங்களுக்கு தருது, அந்த பிடிச்ச அதிர்ச்சியில அந்த முயல் செத்து போச்சுன்னு வைங்க, நீங்க அனுப்பும் போதே பிஸ்மில்லா சொல்லி இருந்தால், இந்த நாயை அனுப்பும் போதே பிஸ்மில்லான்னு தட்டு விடணும். அதுக்கு சொன்ன பிஸ்மில்லா பண்ணுவோம், நாய்க்கு தான் நம்ம பிஸ்மில்லா சொன்னோம். பிஸ்மில்லா முயலுக்கு சொன்னது. இப்ப ஒரு தட்டு பிஸ்மில்லாண்டீங்கன்னா அந்த முயலை பிடிச்சால் முயலை முறைப்படி அறுத்தாச்சு இப்படிங்கிற வருது. அதே மாதிரி ஒரு ஈட்டி எடுத்து வேட்டை இருக்கு, ஈட்டி எடுத்து எரியும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி எரிய வேண்டியது. போய் எரியும் போது அந்த ஈட்டி முனை ஒரு மான்ல கரெக்டா குத்தி அதனால அது செத்து சொன்னா அது நீங்க சாப்பிட்டுலாம். பக்க வாட்டில் இப்படி போய் அடிச்சுன்னு வைங்க, சாப்பிடக்கூடாது. ரத்தம் வெளியேற்ற மாதிரி குத்தி சாகடிச்சு இருந்தால் அதை நீங்க சாப்பிடலாம். அந்த எரியிற ஈட்டி இப்படி போகாம இப்படி போய் அடிச்சிருச்சு இப்படி, அப்ப சாப்பிடாதுன்ற சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இணைச்சு வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா முறையாக ஒரு கில்லட்ல கருவிய பட்டனை தட்டும் போது பிஸ்மில்லான்ற வேண்டியது. நாயை அனுப்பும் போது பிஸ்மில்லா சொன்ன மாதிரி பட்டனை தட்டும் போது பிஸ்மில்லாண்டீங்கன்னா அந்த மிஷின் அறுக்கிறது எது, அந்த பிஸ்மில்லா, அதுக்குள்ள பிஸ்மில்லா தான். அப்ப அந்த மாதிரியாக இந்த நவீன பிரச்சனைகள் அதோட முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இது புதிய விஷயமாக இருந்தாலும் இதற்கான தீர்வு அந்த ஹதீஸ்ல கிடைச்சிடும். இப்படி குர்ஆன் ஹதீஸ்ல எந்த ஒரு நவீன பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் குடும்ப கட்டுப்பாடா எடுத்து பாருங்க, தெரிஞ்சிடும். செயற்கை கருவூட்டல் வச்சிருக்கிறாங்க, கணவன் மனைவி நல்லா சேர்ந்துறாங்க, குழந்தை உண்டாக மாட்டேங்குது, 2 பேர்த்தையும் குறை இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, விந்த எடுத்து தனியா டீப்ல வளர்த்த அப்புறமேல கருப்பையில வச்சு குழந்தைய உண்டாக்குறாங்க. இது கூடுமா கூடாதா, அதுக்கு தீர்வு கிடைக்கும். எதை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லா விதமான நவீன பிரச்சனைகளை எடுத்தாலும் திருக்குர்ஆன்ல அதுக்கு ஒரு பேசிக் இருக்கும். என்ன பேசிக், அது இன்னது செய்யக்கூடாது தடைன்னு இருக்கும். அந்த தடை இல்லை என்று சொன்னால் அவற்றை நீங்கள் தாராளமா செஞ்சுக்கலாம்.
இப்படி எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் திருமறை குர்ஆனில் இருக்கிறது. இது ரொம்ப விரிவாக ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் இதோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2 இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபித்தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபித்தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர்